வணக்கம் மக்களே. இன்னைக்கு மை டிஸ்க்ளோஷர்ஸ் அதனுடைய செகண்ட் எபிசோட். ஸோ நம்மளை வந்து இந்த தடவை பேட்டிக்கான வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேலத்தை சேர்ந்த செல்வி சகோதரி ராஜேஸ்வரி. ஸோ அவங்க தான் வந்தாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்து போச்சு. என்னென்னா, அந்த பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு கேமராவை நோண்டிகிட்டு இருக்கும் பொழுது வீடியோவை டெலீட் பண்ணி விட்டேன். என் தவறு தான். அது ஒரு மசில் மெமரியில், ஏன்னா முந்தின எடுத்த வீடியோவை அடுத்த வீடியோ ஷூட் பண்ண போகும்போது டெலீட் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன். மண்டைக்குள்ளே பண்ணாதரான்னு அந்த மசில் மெமரி போய் அவசரப்பட்டு டெலீட் பண்ணி விட்டேன். என்னுடைய தவறு தான். பட்டு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போய் அந்த ரெக்கவர் பண்ண முடியுமான்லாம் பார்த்தேன். ரெக்கவர் பண்ண முடியல. அதனால இன்றைக்கு உண்டான பாட்காஸ்ட் ஒரு ஆடியோ ஒன்லி பாட்காஸ்ட்டு. இது ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த தவறை இனிமேல் நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன். அதற்கு சகோதரி ராஜேஸ்வரி ஒரு பேருதவியாக இருந்தாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு மன்னிப்பையும் கேட்டுட்டு இன்றைக்கு உண்டான பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். சகோதரி நிறைய நல்ல கேள்விகள் கேட்டாங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் பதில்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வீடியோ இல்லை, ஆடியோ தான். ஸோ பொறுமையாக கடைசி வரைக்கும் கேளுங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. பின்ன யாராவது இப்படி நம்ம பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கனாலும் ஒன்றா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இமெயிலையோ தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய சேனலுக்கு வந்து பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்முடைய மற்ற 2 சேனலான நித்தலன் தண்டபாணியன் தட் கோயம்புத்தூர்காரன், ஸோ அதையும் பாருங்கள். 3 சேனலுடைய வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் அத்தியாரே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் தான் ஹோஸ்ட். ஆமாம், நம்மளுடைய மை டிஸ்க்ளோஷர்ஸ் இதுக்காக பாட்காஸ்ட்டுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பரவாயில்ல, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேமரா எஸ், வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மக்கள் நேயர்களுக்காக சும்மா உங்களை பற்றி பேர், ஊர், மேபி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நேர்களே, நான் வந்து ஐம் ராஜேஸ்வரி, ஃப்ரம் சேலம். நான் வந்துட்டு நித்திலன் ஐயாவை போட்காஸ்ட் பண்ணுறதுக்காகவே சேலம்லேருந்து வந்திருக்கேன், உரையாடல் ஆடணும்னு. ஓகே. ஸோ இட்ஸ் பீன் 5 years ஐம் இன் தி ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களோட வீடியோஸ் நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அன்டில் குரு கிடைக்கிற வரைக்கும். அண்ட் இன்றைக்குமே மகிழ்ச்சி. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். தேங்க்ஸ் a lot. ஸோ இப்போ இன்றைக்கி ஏதோ நிறைய கேள்வியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க வேறு. ஸோ கேளுங்களேன் பார்ப்போம். ஆக்சுவலி என்னோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, இப்போது ஐ வாண்டட் டு ரெப்ரசன்ட் தி யங்கர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறதா. ஓகே. எஸ், ஐ சார் யங்ஸ்டர்ஸ்க்காக நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி கேள்வி கேட்க போகிறீங்க. யா, ஆல்ரைட். நாம பட்ட ஸ்ட்ரகிள் வந்துட்டு ஹோப் அவங்க படவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு நாலேஜபிள் செஷனாக இது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. ஓகே, நம்ம ரொம்ப பேசிக்லேருந்தே போவோமே. எஸ். ஆல்ரெடி நம்ம வியூவர்ஸ்க்காகட்டும் உங்களுக்காகட்டும் இது வந்து ஒரு பேசிக் கொஷின். ரொம்ப என்னடா மொக்கையாக கேட்குறான்னு நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வேணாலும் கேளுங்க. பேசிக்லேருந்தே போவோம். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அக்கார்டிங் டு யூ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையை ஆன்மீகம் வாழ்க்கைன்னு தனித்தனியாக பிரிக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரியே கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இறைவன் அப்படின்னு சொன்னால் என்ன, நான் ஏன் இங்கே வந்திருக்கேன், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கக்கூடியது தான் வந்து ஆன்மீகம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, நான் இங்கே ஏன் வந்தேன், ஏன் எனக்கு இந்த இன்பம் துன்பம்ங்கிற இந்த விஷயங்கள் எனக்கு வருது. ஸோ இன்பமாகவே இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஏன் எனக்கு இந்த இன்பம் அப்படிங்கிறது நிலச்சி நிற்க மாட்டேங்குது. இது ரொம்ப அடிப்படையாக ஒரு மனுஷன் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். துன்பம் அப்படிங்கிறது இருக்குன்னா அதிலிருந்து நான் எப்படி மீளுவது, இந்த கேள்விகளுக்கு விடை தெரிய இப்போ அடுத்து அவன் எங்கே போவான் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் யார், என்ன, எங்கேருந்து வந்தேன், எதுக்காக இதெல்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவன் போவான். அப்போ அதனுடைய தேடுதல் மறுபடியும் குருமார்களையும் பல நூல்களையும் கொண்டு போய் சேர்க்கும். அது வந்து இறைகிட்ட திருப்பியும் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அவன் வந்து அவனை புரிஞ்சுக்குவான். அப்போ நான் அந்த உடலுங்கிறது இல்லை, உடல் அழியக்கூடியது, நான் ஒரு ஆன்மா அனித்தியமானது. ஸோ அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா, அப்போ அது 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 ஆன்மாவாக நான் இருந்தால் இப்போ என்ன, பின்ன அங்கே என்ன போகிறதுன்னு தெரியும் பொழுது, அப்போ நான் வந்து இறைங்கிற ஒரு ஆற்றல் தான் நான். அந்த ஆற்றலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு மறைப்பு தான் வந்து எனக்கு இங்கே இருக்கக்கூடிய உலக வாழ்வோ இல்லை இதற்கு மேல் கீழே இருக்கக்கூடிய உலகங்களினுடைய வாழ்வோ எதனாலுமே அப்படிங்கிறனுடைய புரிதல் அவனுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். வரும்பொழுது அப்போ நித்தியமான ஒரு இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மாறாத ஒரு தன்மை. இங்கே எப்படி சுகம் துக்கம்னு 2 இருக்கும், அது இல்லாமல்
சுகத் சுகம்னு விளக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேரின்பமான ஒரு இடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ம். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதே தவிர, மித்தபடி ஒரு வார்த்தையிலேயோ ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக்கான டெஃபினிஷன் குடுக்குறதுங்கிறது வந்து இதுக்கு குடுக்கலாம். அமைதியை நாடிய ஒரு பயணம் நல்லா டயலாக் பேசலாம். பட் எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு வார்த்தை புரியாதுங்கிறனால, ஒரு சின்ன ஒரு விளக்கமா சொல்றது தானே தவிர, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆ அகைன் இப்போ நீங்க ஆன்மீக நூலுன்னு சொன்னீங்க. ஸோ, ம். அதனால ம். இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, லைக் சிவவாக்கியமா நான் விட்டுட்டேன். ம். திருப்பி 10 வருஷம் கழிச்சு திருப்பி நான் அங்க வரேன். நான் அந்த இடத்துல அத புடிச்சிருந்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த 10 இயர்ஸ் வேஸ்ட்டா போயிருக்காது அப்படின்ற மாரி ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. ஸோ, ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ரிவ்யூவர் ஆஸ் வெல் as a spiritual person, so how important that one people need spiritual knowledge and content from the spiritual books அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆன்மீக நூட்கள் இப்போ நமக்கு குருன்னு ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து நூட்களினுடைய அவசியம் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஏன்னா, அந்த நூலினுடைய மொத்த களஞ்சியமா அந்த குருவே இருந்துட்டு போயிருப்பார். ம்ஹ்ம். குரு அப்படிங்கிறவர் கரெக்ட். இல்ல அப்படிங்கும் பொழுது தான், அவர் விட்டு சென்ற நூட்களை வந்து நம்ம நாட வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம போறோம். இன்னைக்கே நெறைய ஆன்மீக குருமார்கள் நெறைய பேரு உண்டு. ம். இப்போ அவர்கள குருவா எடுத்துக்கிட்ட மனிதர்களும் உண்டு. இப்போ ம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அது பத்தி பிரச்சனை இல்ல. ம். எனக்கு ஒரு குருவ பிடிக்கும்னா, தட் இஸ் ஓகே. இல்லைங்களா? அப்போ அந்த குரு இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வரக்கூடியவங்களுக்கு, இப்ப இந்த நேர்ல பார்த்தவங்க வந்து, பின்ன வரக்கூடியவங்களுக்கு இவரு இப்படி, இவரு இவ்வளோ விஷயம் சொன்னார்ன்னு சொல்லுவாங்க. நான் அவருடைய புரிதலோடைய விஷயத்த நான் நேரடியா நான் கத்துக்கணும்னு ஒருத்தன் விருப்பப்படுறான்னா, அவரு கைப்பட எழுதின அந்த நூட்கள் தான் அதற்குண்டான ஒரே வழி. வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா, இப்ப நான் ஒரு குருன்னா என்னுடைய சீடனுக்கு சொல்லி தருவேன். இப்ப நான் மறைஞ்சுட்டேன். என்னுடைய சீடன் வந்து அடுத்தவனுக்கு சொல்லும்பொழுது, என்னுடைய ஒரு பகுதி அறிவு தான் இவன்கிட்ட இருக்கும். அப்ப இவன் வந்து இவனுடைய ஒரு பகுதி அறிவு தான் அவனுடைய இன்னும் அவனுக்கு வரக்கூடிய சீடனுக்கு தருவான். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய நேரடியான அறிவே வந்து அண்ட் ஒருத்தனுக்கு ஆல்சோ தேர் வேணும்னா இஸ் அ மச் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீடிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் இல்ல. அத எப்படி நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் கேப்ப அது வந்துட்டு வந்து நம்மளுடைய இதில தான் இருக்கு. ம்ஹ்ம். படிக்கிறதுனால நேரடியாக ஒரு நூல் படிக்கிறதுனால மட்டும் நமக்கு அறிவு வந்துற போறதில்ல. அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, நம்ம அத வந்து வாழ்வினோட பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்க்காத வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரிய போறதில்ல. குருன்னு சொன்ன வாட்டி அடுத்த கொஸ்டின் எனக்கு இது கனெக்ட் ஆகுது. இத கேட்குறேன். ம். நம்ம நார்மலி பொறந்ததுலேருந்து லைக் அ ப்ராப்பர் ஸ்கூலு, காலேஜு அண்ட் ஜாப் எல்லாமே நம்ம பண்றோம். நம்மளோட ஆன்மீக குருவுக்கும், நம்ம பள்ளி, கல்லூரிகள்ல நமக்கு சொல்லி தர குருவுக்கும் நீங்க என்ன டெஃபினிஷன் குடுப்பீங்க? உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய சம்பத்துக்களை பெறுவதற்கு, இங்க இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய குருமார்கள் நமக்கு பேருதவியா இருப்பாங்க. ஆன்மீக குருமார்கள் வந்து இது வராமயே ரொம்ப இருக்கிறதுக்கு சிம்பிளா உண்டான இருக்கு. வராமயே இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதற்குண்டானத தருவாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது, என்னுடைய பள்ளியிலே கல்லூரியில அது நடந்ததில்ல. பள்ளி ம். காலங்கள்ல வந்து எனக்கு இருந்த ஆசிரியர்கள் வந்து ரொம்ப உன்னதமான ஆசிரியர்கள். பாடமும் சொல்லி தந்து, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழிமுறைகளையும் வந்து கற்றுத் தந்த ஆசிரியர்களாகவே இருந்தாங்க. நான் படிச்சது வந்து ஒரு வேற்று மதத்தினுடைய ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். ஆனா, அங்கிருந்த ஒரு ஆசிரியர்கள் கூட, ஒரு மாணவன்கிட்ட கூட மதம் சம்மந்தமா பேசினதே கிடையாது. இன்னைக்கு நெறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இந்த மாரி ரிலிஜன் சம்மந்தமா ம். பள்ளி, கல்லூரிகள்ல வந்து இது நடக்குது. கன்வர்ஷன் நடக்குது. அது இதுன்னு. அந்த வகையில என்னமோ நான் படிச்ச பள்ளியில வந்து அந்த மாரி ஒரு வாத்தியார் கூட அப்படி நடந்தது கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிராக்டிகல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள எல்லாமே சொல்லி தருவாங்க. ஒரு மனுஷன் நல்லவனா ஒரு மனிதன் வாழணும்னா, அவனுக்கு உண்டான ஒழுக்கம் என்ன இருக்குங்கிறதோட அவங்க நிறுத்திருவாங்க. அத கூட மதத்தோட பொருத்தி அவங்க பேசினதே கிடையாது. ஆனா, பின் நம்ம வந்து ஒரு மத ஈடுபாடோ, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து அந்த ஆன்மீகத்தோட பொருத்தி பார்க்கும்பொழுது, ஆசிரியர்கள் சொன்ன எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருக்கும். அப்ப உங்களுக்கு ஆன்மீக குருவும், உங்களுக்கு காலேஜ், ஸ்கூல்ல நீங்க பார்த்த டீச்சரையும் 2 பேரையும் ஈக்குவலா தான் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இப்போ இப்போ ஒரு ஆசிரியர் வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு ஆசிரியரா இருப்பார். ஒரு ஆசிரியர் ரொம்ப இலகுவான ஆசிரியரா இருப்பார். இப்ப இவங்க 2 பேர்த்தையும் வந்து இலகுவான ஆசிரியர் தான் நல்லவர், கடுமையான ஆசிரியர் மோசம்னு நம்ம வந்து சின்ன வயசுல கரெக்ட், அப்படி ஒரு கரெக்ட். புரிதல் நமக்கு இருக்கும். ஓ! ஆமாமா. என்னைய இந்த அடி அடிக்கிற இந்த ஆளு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா ஒரு கட்டம் தள்ளி வரும்பொழுது, அந்த நேரத்தில அந்த ஆசிரியர் அந்த செயல் செய்தது சரின்னு நமக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ அதுவரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா, இப்ப பழைய ஞாபகங்கள் நமக்கு இருக்கணும்.
நம்ம இன்னும் அவங்கள கரிச்சு கொட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் வளரவே இல்லைன்னு அர்த்தம். பட் உங்களுக்கு கண்டென்ட் 2 பேரும் ஈக்குவலா குடுத்தாங்க கண்டிப்பா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு. ஓகே. இங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றதுக்கு வழியே இல்ல. உங்களுக்கு லைக் இப்போ ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இப்போ நீங்க நெறைய கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. நல்லாவே தெரியுது. டெக்னிக்கலி உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியுது. நான் நெறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் வராங்க உள்ள அப்படிங்கிற பீப்பிள்க்கு, ஒரு யங் பீப்பிள்க்கு நீங்க என்ன புக்கெல்லாம் லைக் ஜென்ரலி இதெல்லாம் அவங்க பேசிக்கா படிக்கணும். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எந்த லெவல்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி தான் கனெக்ட் ஆவாங்க. தட்ஸ் ட்ரூ. பட் நீங்க என்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க அட் அன் பேசிக் லெவல்? நீங்க சொன்னீங்கல்ல சிவவாக்கியம்னா 10 வருஷம் முன்னாடியே பிடிச்சிருக்கலான்னு. ஸோ அந்த தவற வந்து இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுன்னா என்ன ஓகே. சொல்லுவீங்க? என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல திருக்குறள் தான். அதை விட ஒரு சிறந்த நூல் வேறு எங்கே தேடினாலும் நீங்களே கிடைக்கவே எனக்கு கிடைக்காது. கொஸ்டின்ஸ் ஆமாம். எடுத்து தரீங்க. திருக்குறள்லையுமே வந்து எனக்கு பாடல் படித்து விளக்கம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாக இருக்குன்னு இதுபட்டா பரிமேழ் அழகர் உரைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது ம். வந்து எங்கள் அம்மா தமிழாசிரியர், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் தான் என்னுடைய அம்மா. ம். இப்போ அவங்களுக்கே வந்து அது ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ ரொம்ப முன்னாடி எழுதின ஒரு நூல் அது. ஸோ பரிமேழ் அழகர் உரைன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த உரை வாங்கி படிக்கிறது. அதுக்கப்புறம் நிறையா கருணாநிதி அவர் எழுதினது, சாலமன் பாப்பையா எழுதினது நிறைய இருக்குது. ஓகே, அதெல்லாமே இருக்கும். இப்போ கருணாநிதி அவர்கள் எழுதினது 1330 குறளுக்கும் ஒரு குறளுக்கும் ஒரு கதை எழுதி நூல் வெளியிட்டிருக்காரு. நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு, அதெல்லாமே சூப்பராக இருக்கும். பட் அந்த குறளுக்குன்னு உண்டான நேர்வடையான பொருளும், அது என்றைக்குமே ஒரு பாட்டிற்கு பின்னாடி மறைபொருளான அர்த்தம் இருக்கும். ரெண்டுமே எளிமையான விளக்கத்தில் வேணும்னா பரிமேழ் அழகர் உரை வந்து ஒரு அற்புதமான ஒரு நூல். திருக்குறளை வந்து இன் அண்ட் அவுட் நம்ம வந்து படித்ததை நம்மளுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தோம்னா தி பெஸ்ட் நூல் அது. அனதர் எனி அதர்? அதுக்கப்புறம் ரமண மகரிஷியினுடைய இந்த நான் யார் நானும் உவமை வெறும் 28 கேள்வி தான் கனெக்ட் இருக்கும், பண்ணியிருக்கேன். 28 பதில் குட்டி குட்டியாக தான் இருக்கும். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழில் என்ன அப்படின்னா, இப்போ மேபி அவர்கள் இந்த பாட்காஸ்ட் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு பார்க்கும் பொழுது தமிழ் மொழிபெயர்ப்புலேயே தமிழ் சொற்களுக்கு பதிலாக நிறைய சமஸ்கிருத சொற்கள் இருக்கும். அதெல்லாம் சராசரியாக நம்ம பயன்படுத்தாத சொற்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் புரியலை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இங்கிலீஷ் அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் தமிழையும் படிச்சிருக்கேன், இங்கிலீஷும் படிச்சிருக்கேங்கிறதுனால தமிழை காட்டிலும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கன்னா தமிழ் தான் போகலாம். பட் அதில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து நிறைய சமஸ்கிருத சொற்கள் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். விச் இஸ் எக்ஸாக்ட் மீனிங் ஒருத்தரால புரிஞ்சுக்க கஷ்டம் முடியாது. கஷ்டம். ஏன்னா நான் இதை அதில் கேட்க வந்து வேணாம்னு நினச்சேன். நான் கண்டிப்பாக கேட்குறேன். நான் அந்த குரு லைக் ஸ்கூல் அண்ட் காலேஜ்க்கும் ஆன்மீக குருவுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டேன் இல்லையா? லைக் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது திருக்குறள் எடுக்கிறது வழக்கம் என்னோட ஸ்கூலில். அப்போ வந்துட்டு நீங்கள் வேணால் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். நான் இப்போ ஒரு குறள் சொல்கிறேன், அதுக்கு எனக்கு மீனிங் வேணும். ஓகே, ஓகே, தெரிஞ்சாதான் சொல்லுவேன். எனக்கு எல்லா குறளுக்கும் மீனிங் தெரியாது. தெரியாது. நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்து சொல்லலாம். எடிட் பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம். ம். ஓகே, கூகுள் பண்ணி பார்த்து அதுக்கான அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். ம். ஓகே. உலகத்தோடொட்ட ஒழுகல் ம். பலகற்றும் ம். கல்லார் அறிவிலாதார். இன்னொரு தடவை சொல்லுங்கள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட உலகத்தோடொட்ட ஒழுகல் உலகல். உலகத்தோடொட்ட ஒழுகல் ஓகே ஓகே. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகே. எனக்கு ஒரு மாதிரி அர்த்தம் புரியுது. இருந்தாலும் நான் அந்த அர்த்தம் தான் சரியான்னு பார்த்துக்கிறேன். உலகத்தோடு ஒட்ட வந்துருச்சு கரெக்டாக. அண்ட் இந்த வெப்சைட் நல்லாயிருக்கு. திருக்குறள்.netன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேயும் மீனிங்கோடவே கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். புலியூர் தேசிகன் அவர் என்ன இது வந்து 140வது குறள் நீங்கள் சொல்கிறது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அழிவது. கரெக்டு தான். அப்போ நான் யோசிச்சது கரெக்டு தான். பெரிய பெரிய இது படித்தும் கூட இந்த உலகத்தோடு வாழ தெரியாதவனுக்கு வந்து இந்த கல்வி கற்றும் பயனில்லைங்கிறது தான் அதனுடைய பொருள். உலகத்தோடு இன்னொரு தடவை சொல்லுங்கள். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்வியும் கற்றுக்கிட்டான், ஆனால் இந்த உலகத்தில் அவனுக்கு வாழறதுக்கு தெரியல. இல்லை, அவன் வந்து அதோட ஒட்டி உறவாடுறதுக்கு அவனுக்கு தெரியல. யாரோட ஒட்டி உறவாட தெரியல? இந்த உலகத்தோட. இந்த உலகத்தோடனா இந்த உலகத்தில் யாரோட? யாரை வேணாலும் இருக்கலாம்.
அது வந்து உறவுகளா இருக்கலாம். ம்ஹ்ம். என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ஞானியாவே ஆகட்டுமே. ம். இந்த ஞானியே வந்து தனியா ம். இருக்கிறாரு. அவருக்கு உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, ம்ஹ்ஹ்ம். அவர நாடி யாராவது உதவின்னு போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஞானி ம். அவர்களுக்கு உதவி செய்வதற்குண்டான மனோநிலை படைத்தவரா இருக்கணும். ம். ஏன்னா ஆன்மீகம் அத தான் வந்து விளக்கிச் சொல்லுது. ஒருத்தனுக்கு இருக்காங்க. இந்த இந்த காலத்துல குருமார்கள் அப்படி இருக்காங்க. இருக்காங்க. இல்லைன்னெல்லாம் அப்ரப்ட்டாலாம் சொல்ல முடியாது. ம். இருக்காங்க. ம்ஹ்ம். ஆம், இப்போ அந்த ஞானி எப்படி நம்ம ஆட்கள் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ஞான நிலை ம். அடைந்தால் வந்து அந்த ஞானத்திற்கு அந்த 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 சுகத்த பருகறக்கு தகுதி இல்லாதவன். மீனிங் அந்த அளவுக்கு அறிவினுடைய முதிர்ச்சி இல்லாதவன் வந்து அவங்கள விரட்டி விட்டுருவாங்கன்னு மாரி ஒரு பிம்பம் இன்னைக்கு நெறைய இருக்கு. ம்ஹ்ம். அப்படி பண்ணக்கூடிய ஆட்களும் உண்டு. பார்த்துருக்கேன். அனுபவமும் பட்டுருக்கேன். ஓகே. ஆனா உண்மையான ஞானி எப்படின்னா, யாருனுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு இவரு இறங்கி அவங்களுக்கு வந்து சொல்லி தந்து, அவன் வளருவதற்குண்டான ம்ஹ்ம். வழிய வந்து வகுத்து தருவார். ம். இதுவும் உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது தான் அவரு. ம். அப்போ ஞானி வந்து தனியா போயிட்டாரு. அவருக்கு உறவுகள் இல்ல. அவருக்கு ம். என்னத்த போய் உலகத்தோட ஒட்டணும்னு கேள்வி கேட்கவே முடியாது. ம்ஹ்ம். அப்போ சராசரியாக இந்த ஒரு மனித வாழ்வுல உறவுகளோடு வாழக்கூடியவனா இருந்தாலும் சரி, ம். ஒரு பெண்ணானவள் அவளுக்குன்னு ஒரு கடமையாக இந்த சமுதாயம் அப்படிங்கிறது ஒண்ணு குடுத்துருக்கு. ஒரு ம். ஆணானவனுக்கு அவனுக்குன்னு உண்டான கடமைகள் இருக்கு. ஒரு ம். ஆசிரியர் எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தாத்தா, பாட்டி ஆனா அவங்க எப்படி இருக்கணும்? ம். இதற்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அப்போ நூல் கற்றவன்னா, இந்த இலக்கணம் தெரிந்தவன் தான் நூல் கற்றவன். A+B ம்ஹ்ம். ஹோல் ஸ்கொயர்டு கத்துக்கிட்டு, அதனால பயன் இருக்கான்னா, காசு ம். சம்பாரிக்கிறதுக்கு பயன் இருக்கலாம். வாழ்க்கைய நிம்மதியா வாழ்வதற்கு பயன் ம். இருப்பதில்ல. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டவன் தான் உண்மையாலுமே கல்வி கற்றவன். ஸோ அப்போ அந்த விஷயத்த வந்து அவன் உலகத்தோட அவன் பொருத்தி பார்க்கணும். ஆன்மீகம்ன்றது எகைன் நீங்க லைக் இந்த வேர்ல்ட் இல்யூஷன் லைக் தந்தை பொய், தாய் பொய், கூட பிறந்தவங்க எல்லாம் பொய். நீங்க வந்துட்டு லைக் எல்லாரும் ஒண்ணுன்ற மாதிரி அந்த ஒரு ஈகோ டெத் நானுன்ற ஒரு ஆணவம் அழியிற ப்ராசஸ் தானே ஆன்மீகம். இப்ப அதுக்கும் இதுக்கும் நீங்க சொல்றது கம்ப்ளீட்டா முரண்பாடா இருக்கே. இல்லைங்க. முதல்ல இப்போ எல்லாம் பொய் தான். நம்ம முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்ல ம். அரவிந்த் சுப்ரமணியம்னு சொல்லிட்டு ம். ஒருத்தர் வந்தாரு. ம். அவர் நிஜமா நடந்த ஒரு நிகழ்வ வந்து சொன்னாரு. ஒரு ஞானி ம். அவர் இந்த ஞானி பேரும், அவர பார்க்க வந்த ஒருத்தரையும் சொல்லியே சொன்னாரு. எனக்கு அவங்க 2 பேரையும் மறந்துட்டேன். பட் அந்த செய்திய மட்டும் சொல்றேன் பாருங்க. ஒரு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து எல்லா நூலையும் கத்துக்கிட்டாராம். ம். எல்லா நூலையும் கத்துக்கிட்டு, இவர் ஒரு நூல் எழுதினாராம். எல்லாமே பொய்யே! அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதினாராம். அறிவுல சிறந்தவர் அவர். இல்லைன்னு சொல்றதுக்கே இல்ல. ம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஞானி வந்து உணர்ந்தவன். அறிவு வந்து படிச்சு மட்டும் வச்சிருக்கான். இன்னும் அவன் உணரல. இதுதான் 2 டிஃபரன்ஸ். ம். ஓகே. இவர் வந்து நல்ல அறிவில் சிறந்தவர். ஏப்பச்சாப்பியான ஆளெல்லாம் கிடையாது. ம். இவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். எல்லாம் பொய் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் சொல்லி, எல்லாம் மாயை, எல்லாம் பொய்ன்னு ஒரு நூல் எழுதிட்டாராம். ம். அப்போ இந்த ஞானிகிட்ட கொண்டு போய் குடுத்து அத வேலிடேட் பண்றதுக்கு கொண்டு போறாரு. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 1800களுடைய முடிவு, 1900களுடைய ஆரம்ப காலம். ஸோ அப்போ வந்து இந்த வெள்ள அரிசி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்லி, ம்ஹ்ம். தோசை எல்லாம் கிடைக்காது. அப்ப ஹெல்தி அந்த பீப்பிள் குடுத்து ஆமா, வச்சவங்க. ஆமா. பணக்காரன் மட்டும் தான் சாப்பிட ம். முடியும். அன்னைக்கு ஆசிரமத்தில இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். சரிங்களா? இவர் உள்ள வரும்பொழுது யாரு இந்த நூல் எழுதினவர் வந்து உள்ள வரும்பொழுதே பார்த்துட்டாரு, அங்க இட்லி சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ம். இவர் நேரா போயி அந்த குருவ பார்த்து இந்த நூல் குடுக்கும் பொழுது, கரெக்ட்டா இவங்க பேச ஆரம்பிச்சு அந்த நூல் பார்த்து அவர் பொறுமையா ஒவ்வொரு பக்கமா திருப்பிட்டே இருக்காரு. அங்க வரக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே இட்லி பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க. இவருக்கு ம். என்னமோ இட்லி தீர்ந்து போயிருமோன்னு ஒரு மனக்கவலை வேற. அப்போ ம்ஹ்ம். சுவாமி இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்குன்னு வேகமா ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு தடவ, 2 தடவ ஆயிடுச்சு. 3வது தடவ இது பண்ணோனே, "சாமி இந்த இடத்துல இப்படி இருக்கு. நான் அத சொல்லியிருக்கேன். அது சரியா தான் இருக்குன்னோனே" ஒரு டக்குனு நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். உலகத்துல எல்லாமே மாயை தான். ம். இட்லி மட்டும் தான் உண்மை. வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாராம். யாரு அந்த ஞானி. அப்போ ஒரு புரிதல் இல்லாம எல்லாம் மாயைன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. ஏன்னா, இப்போ மகா பெரியவருக்கு வந்து இந்த கண்ணுல ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது, இந்த கேட்ராக்ட் அந்த இது அப்போ இந்த இப்படி வச்சு இந்த ஊசி ஏதோ ஏதோ இப்படி சுரண்டி இது எடுப்பாங்களாம். ம்ஹ்ம். போய் அவங்களாம் அனஸ்தீசியாலாம் "நீ பண்ணுப்பா" அப்படின்ட்டாராம். இப்படி பண்ணும்பொழுது, திடீர்னு ஒரு நேரத்தில அப்படின்னாராம். "சாமி என்னாச்சுன்னு?" ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு வலிச்சிருக்கும். நீ பண்ணு" அப்படின்னாராம். இப்ப நம்மால அத சொல்ல முடியுமா? ம்ஹ்ம். ரமண மகரிஷிக்கு ஸ்கின் கேன்சர் இருந்தது. ஆமா. அந்த கடைசி வலி வரை வேதனைகள் அவருக்கு இருக்க தான் செஞ்சது. வலி வேதனைகள் இல்லாம இருக்கு. ஆனா, அவர் அத காட்டாம அவர் பாட்டுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்தாரு. ஆப்பரேஷன் பண்ணாங்க. அவர் பாட்டுக்கு பேசாம தான் இருந்தாரு. அதுதான் ஞானியர்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். அவர்களுக்கு அது உணர்வு ரீதியாகவே அவர்களுக்கு தெரியும். ம்.
நாம அவர்களோட நம்ம பொருத்திக்கிட்டு எல்லாம் மாயின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். நாமும் போகலாம். நம்மாலும் போக முடியும். அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாமே இருக்கு. ம். போனதுக்கு அப்புறம் தான் நாம சொல்றதெல்லாம் உண்மையாகும். போகிற வரைக்கும் அது வெறும் பேச்சா தான் இருக்கும். ஓகே. இப்போ என்னோட ரியலைசேஷன் சொல்றேன். வேணும்னா நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. லைக் 10th நீங்க சொன்ன இதே தான். எங்க டீச்சர் சொன்னாங்க. லைக் தமிழ் மிஸ் தான் எனக்கு. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகே சொல்லிட்டு, அவங்க என்ன அர்த்தம் சொன்னாங்கன்னா, நீ எவ்வளோதான் படிச்சாலும் இந்த உலகத்துல இருக்கிற மக்களோட பொருந்தி வாழ தெரியல அப்படின்னா, நீ வந்து என்னதான் படிச்சாலும் படிச்சதுக்கு அர்த்தமே இல்ல. இதே தான் கரெக்ட். சொன்னாங்க. அன்னையிலேருந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் அப்ப எனக்கு இது மனப்பாட செய்யுள் சம்திங் வந்தது. எதுக்காக அப்பையிலேருந்தே எனக்கு ஒரு உள்ள தோணிட்டே இருக்கும். நான் எதுக்கு இங்க உலகத்துல இருக்கிற பீப்பிளோட நான் எதுக்கு வந்துட்டு ஒட்டி உறவாடி இருக்கணும். இருக்கணும்? நான் எதுக்கு பண்ணணும்? இது என்ன திருக்குறள் அர்த்தமே இல்லையே! எதுக்காக இப்படி சொன்னாங்க? அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு திங்கிங் தாட் எப்பலாம் வரும்னா, நான் 11th போர்ட் எக்ஸாம் எழுதும்போதும் வரும். 12th வரும். காலேஜ் ரொம்ப மோசம். செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன் அவசர அவசரமா. அப்போ கூட தமிழ் மிஸ் ஏன் இப்படி சொன்னாங்க? எப்படி நான் எல்லாரோடையும் பொருந்தி வாழ முடியும்? அப்படின்ற மாரி தாட் வரும். ஆஃப்டர் இந்த ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் உணர்ந்த பொழுது, ஃபிசிக்கலி, மென்டலி நான் நெறைய கோ த்ரூ பண்ணும்போது ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. இப்போ நீங்க தான் சொன்னீங்க, நான் இல்ல. லைக் ரமண மகரிஷி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவரு ரொம்ப பெரிய ஞானி. அவரு நெனச்சிருந்தாரு அப்படின்னா, ஹீல் பண்ணியிருக்கலாம். பட் அவரோட கர்மா அது அப்படின்னு சொல்லி அவரு கடைசி வரைக்கும் அதோடையே தான் வாழ்ந்தாரு. லைக் அந்த உலகத்தோடு அப்படின்ற வார்த்தை என்ன பொறுத்த வரைக்கும், இந்த யூனிவர்ஸோட நம்ம பொருந்தி வாழ்றதோ, பிரபஞ்சத்தோட பொருந்தி வாழ்றதோ, அந்த அக்செப்டன்ஸோ, லைக் அதர் தென் நம்மளோட உறவுகளையும் தாண்டி அந்த ரியல் ஆன்மீகம்னு சொல்லுவாங்கல்ல. லைக் நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். இந்த ஒட்டி அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த பிரபஞ்சமே ரெப்ரசன்ட் பண்ணி சொன்னாங்களோன்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்துச்சு. ஓகே. இல்ல. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையும், ஞானியர்களுடைய வாழ்க்கைய எடுத்துக்குவோமே. ம். நமக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு இருக்கு. இல்லையா? ம். இல்ல நான் முழுசும் எல்லா தேவைகளையும் விட்டுட்டேன்னு நம்மனால 100% எல்லா தேவைகளையும் அப்படி விட்டுட்டேன். சொல்லவே முடியாது. அவ்வளோதான். அப்ப அந்த தேவைக்கு பூர்த்தி செய்றதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது உறவுகளுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, யாரோ தெரியாத ஒரு 3வது மனுஷனா இருந்தாலும் சரி. ம். இல்லையா? இப்போ நான் ஒருத்தங்கள்ட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறேன்னா, அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் நான் பூர்த்தி செய்யக்கூடியவனாக நான் இருக்கணும் அந்த இடத்துல. அப்படி கண்டிப்பா. இல்லைன்னா, அவன் சுயநலவாதி. எல்லா நேரத்திலயும் அவனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்காது. அது ஒரு ம். நேரம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். பின்ன நமக்கு வந்து அது கிடைக்காம போகும்பொழுது நமக்கு அது துன்பமா மாறிடும். ம். அவ்வளோதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. ம். அப்ப நான் ஒண்ணு எதிர்பார்க்கிறேன்னா, நான் குடுக்கறக்கு தயாரா இருக்கணும். இதுதான் இந்த உலகத்தோடு இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் பொருந்தி வாழக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஞானியர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க இருந்தாலும், இல்லைனாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ம்ஹ்ம். தேவைங்கிறதே கிடையாது. அதனால தான் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு இலக்கணம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ம். அவர்களுக்கு எந்த தேவையுமே இல்ல. கடைசிக்கு பட்டினத்தார் சொன்னார், "நான் உடுத்தி இருக்கக்கூடிய ஒரு முழம் வேட்டி கூட எனக்கு வந்து ரொம்ப பாரமா இருக்குன்னு" சொல்லக்கூடியது அவருடைய வார்த்தையா இருந்தது. ஒரு ரமண மகரிஷி போல இருக்கக்கூடியவர் கோவணம் மட்டும் கட்டியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பிறருக்கு இவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிறந்த மேனியோட சுத்தினா அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிறர் மனம் நோகக்கூடாதுங்கிறதுக்காக இவர்கள் தங்களுடைய அங்க உறுப்புகளை மறைத்திருந்தார்கள். அவ்வளோதான். ம். அதையும் தாண்டி அவதூதர்கள் நிறைய பேர் இங்கே உண்டு. ஸோ ம். அப்போ அவங்களுக்கு எந்த தேவையுமே இல்ல. எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது அவங்களுக்கு. அப்போ அது அவர்களுடைய தேவையில அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கும் கூட ஒரு இலக்கணத்த குடுத்தீங்க. பாரு, நீ இந்த பூமியில தான் இருக்க. இந்த பூமிக்கு ஏற்றார் போல நீ ஞானிங்கிற ஒரு நிலையில இருக்க. உனக்கும் ஒரு கடமை கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த ம். உலகத்தோடு பொருந்தி நீ இருக்கணும்னா, உன்னோட இடத்திலிருந்து நீ இருன்னு சொன்னாங்க. யுனிவர்ஸ் எல்லாம் போவே வேண்டாம். இங்க இருக்கும் பொழுதே இத நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். ம். ஒரு கணவன் இருக்கார், மனைவி இருக்காங்க. ம். கணவனுடைய ஒரு ஒரு நிலை என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, தன்னுடைய மனையாளையும், பிள்ளையும் பாதுகாப்பாக வைத்திருக்கணும். அவங்களுக்கு ம். வேணுங்கக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து குடுத்து, அவங்கள நல்ல வகையில பார்த்துக்கணுங்கிறது ஒரு ஓகே. இட்ஸ் ஆல் நிலையாக அபௌட் அவுட்டர் வேர்ல்டு தான். இன்னர் வேர்ல்டு கிடையாது. இன்னரெல்லாம் பின்ன கூட போய்க்கலாம். அதெல்லாம் அது ம். தேவையே இல்ல. முதல்ல வெளிப்புறமாவே எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்கும்போது, எதுக்கு இன்னர் ஓகே. வேர்ல்டு? சரி. ஓகே. ஐ அக்ரி. நெக்ஸ்ட்.
இப்போது ஆன்மீகம்னு வந்தாலே எல்லாரும் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் மற்றவங்கக்கிட்டேயும் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க அவங்களோட லைஃப் பர்பஸை நோக்கி போகிறப்போ எய்தர் லைஃப் பர்பஸை அதுக்கு அவங்க ரொம்ப ஈடுபாடு காட்டலனாலும் வச்சுக்கோங்களேன், நார்மலாக வாழ்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழணுன்னாவது நினைப்பாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம அதை தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ கர்மிக் கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே வரும். ஆப்வியஸ்லி எல்லாரும் அதை கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் மேபி கேட்டிருக்கலாம், முந்தின ஆன்செஸ்டர்ஸை பற்றி விசாரிச்சிருக்கலாம் என்ன ஏது அப்படி சொல்லிட்டு. லைக் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க, இல்லை சயின்டிஃபிக்கலி ஸ்பிரிச்சுவலி ஆல் வெல். இப்போது பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்னு ஒன்று இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு மனுஷங்களுக்கு உதவுன்னு நம்புறீங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்துட்டு பார்க்கலாமா? பிகாஸ் நம்ம வந்து மனித உடல் எடுத்து வந்திருக்கோம் ஹியூமன் பீயிங்காக. கர்மாவை கழிக்க தானே வந்திருக்கோம். அதை தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே. அதுவும் கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா அது ஒரு பைபாஸ்குள்ளே போடுற மாதிரி. நார்மலாக போகணுன்னா அவ்வளோதான். நார்மலாக போகணுன்னா சுற்றி முற்றியும் போகணும். இது வந்து பைபாஸில் பூந்துடலாம். என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன் மை இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐ யூஸ்டு டு ஸ்பீக் வித் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் இன்சைட் தமிழ்நாடு, அவுட் சைட் த கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரீஸ். லைக் மென்டர்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கவுன்சிலர்ஸ் வாட் எவர். அவங்களுக்கெல்லாம் நான் இன்ன வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக எந்த பேமெண்ட்டும் அவங்க வாங்கினதில்லை. லைக் 1 hour 2 hours எனக்காக அவ்வளோ வித் அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது லைக் ஃப்ரம் அவுட் சைட் த கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரி, அவங்க தமிழ் ஆளு தான். ஸோ இதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அப்போ எனக்கு அந்த கர்மிக் கிளியரன்ஸ் அந்த அர்ஜ் இருந்தது, இல்லை நம்ம கிளியர் பண்ணணும். பிகாஸ் அந்தளவுக்கு நான் கோ த்ரூ பண்ணேன் ஃபிசிக்கலி மென்டலி. ஸோ அப்போது எனக்கு தோணுது கர்மாவை கழிச்சிட்டா நம்ம ரிலீஃப் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பப்போ. ஸோ கேட்டப்போ அவங்க எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து எதை நினச்சும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாத, அக்செப்ட் சரண்டர் பண்ணிவிட்டு. அப்போ எனக்கு குரு கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. இவங்க தான் என்னை காப்பாற்றிட்டே இருந்தாங்க. லைக் ஸ்பீக்கிங். ஸோ அவங்க சொன்னது ஜஸ்ட் சரண்டர். என்ன ஆனாலும் சரண்டர் பண்ணு. உன்னை அடித்தாலும் வாங்கிக்கோ, திட்டினாலும் வாங்கிக்கோ, உனக்கு என்ன கெட்டது நடந்தாலும் ஏற்றுக்கோ அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு இதை ஷேர் பண்ணாங்க. லைக் பாஸ்ட் லைஃப் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பீப்புள் போயிட்டு லைக் ஆக்சஸ் பண்ணி பார்த்தப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க லைக் ஃப்ரெண்டா இல்லை தெரிஞ்சவங்களான்னு ஐம் நாட் அவேர் ஆஃப் இட். இப்போ அவங்க கூட நான் பேசுகிறது இல்லை. அவங்க சொன்னப்போ இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்படி அது வற்புறுத்தி பார்த்தாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் தான் இருந்திருக்காங்க. பார்த்தப்போ இந்த பிறப்பில் இருக்கிற அவங்களோட மகன் தான் இதுக்கு முந்தின பிறவியில் அவருக்கு கணவராக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த அம்மாவால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லையா என்னன்னு தெரியல. பட் அவங்களால ஏற்றுக்க முடியல. லைக் மென்டலி ரொம்ப சிக்காயிட்டாங்க. ஸோ நீ அதை வந்து பார்க்காத, அதை பற்றி யோசிக்காது அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த கேஸில் எனக்கு என்ன டவுட்னா, ஃப்ரீ வில் டெஸ்டினின்னு 2 இருக்குது. இப்போது ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி அந்த அம்மா பார்த்தாங்களா, இல்லை அவங்க இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படி பாடுபடணுங்கிறது அவங்களோட டெஸ்டினியா? அதாவது ஒரு மரத்தில் நிறைய பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழம் புளிச்சு போச்சுங்கிறதுக்காக மற்ற பழத்தையும் பொறிக்காமல் இருக்கிறது, எல்லா பழமும் புளிக்கும்னு நினைக்கிறது தப்பு. ஷி வாஸ் a பேட் எக்ஸாம்பிள். அவ்வளோதான். அவங்களால அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியல. பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு பக்குவப்படலை. அவங்க இன்னும் உடல் தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு மத்தியில் இது போகும்பொழுது அவங்களுக்கு அது துன்பமாக தெரிஞ்சது. பட் when there is time it will really revealed. இல்லை நம்ம அவசரப்பட தேவையில்லை. நம்ம தேர்டே ஓப்பன் ஆனால் இல்லை தெரியுதுன்னு ஒன்றும் இல்லைங்க. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாமே வாழ்க்கையினுடைய அனுபவத்துலன்னு விட்டுட்டு போயிடலாமே. ஏன் போய் குருவை தேடணும், ஏன் போய் நூலில் எடுத்து படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், ஆத்ம விசாரணை பண்ணணும், எல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் தான். குறைக்க அவ்வளோதான். இது வேகமாக போகிறதுக்கு உண்டான வழியாக அதை நம்ம பார்க்குறோம்.
ம். அப்போ சோதிடம் இருக்குது, கோயில் குளத்துக்கு ஏன் போய் ஏறி இறங்கணும், ஏன் சாமி நினச்சி நினச்சி அழுகணும், எதுவுமே பண்ண வேண்டாம், விட்டுறலாம். அப்படியே என்னைக்கு அந்த கனி கனியுதோ அன்னைக்கு கனியிட்டுன்னு விட்டுறலாம். அதுவும் ஒரு வழி தான், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் எது ஷார்ட்டஸ்ட் மெத்தடுன்னு சொல்லி நம்ம தேடுறதுக்கு பெரியவர்கள் பல வழிமுறைகள் கொடுத்து வச்சுருந்தாங்க. என்ன நம்ம ஒரு விஷயத்த டேஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து பக்குவம் இருக்கணும். வேற ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. இருக்கே வாத்தியாரே! நீங்க Q&Aல ஷார்ட்கட் யூஸ் பண்றதுக்கு சம்திங் ஏதோ ஹார்ஷா பேசியிருந்தீங்க. பட் நீங்க இப்ப இட் இஸ் ஓகேன்னு சொல்றீங்க. மேபி அந்த சூழ்நிலை அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ம். ஸோ அதற்காக நான் அந்த மாதிரி பதில் சொல்லியிருந்திருக்கலாம். ம். ஆனால் ஏன் சொன்னேன் எனக்கு அது ஞாபகம் இல்லை. மேபி அந்த சூழல் அப்படி எனக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம். இல்ல. எனக்கு அந்த கேள்வி ஞாபகம் இல்லை. அண்ட் இட்ஸ் உங்களுக்கு மை ஞாபகம் வந்தால் ரெக்வெஸ்ட். சொல்லுங்கள். தன்மையா பேசுங்க. ஓகே? நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்ல. உங்களுக்கு ஏற்றுக்க முடியலன்னா அதுக்கு பிரச்சனை நான் இல்லையே. ஓகே ஃபைன். விடுங்க. ஸோ நெக்ஸ்ட். இதுவும் ஒரே விஷயம். நம்ம வெளியே உட்காந்துருக்கும் போது அது நான் சொன்னேன் இல்லையா, ம். தேவைகள் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல நடக்கும் பொழுது அந்த ம். அந்த சூழல் எப்படி இருந்தாலும் அவனால் அதை ஏற்றுக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் என்ன வேணாலும் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்பான். ம். லைக் இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான கொஷினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ம் நம்மளதுல ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம். ஓகேவா? இந்த 4ல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? அப்படி யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரு வழியில் நமக்கு பாதை காட்டக்கூடியவங்க மட்டும்தான். ம்ஹ்ம். ஏன்னா உண்மையாலுமே ஞான நிலை அப்படிங்கிறது கடைசியில் எனக்கு சாமி வேணும் பிரம்மத்தோடு கலக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதே வந்து அதையுமே எதுவும் வேண்டான்னு நிற்கக்கூடியது தான் உண்மையானுமே. ஆமா சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்னதான் தேடி தேடி போய் பயிற்சி பண்ணாலும் கடைசியில ஒரு இடம் எல்லாமே பொய் தான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ரொம்ப போகணும். ஈஸியாக இப்போ நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நிர்வாண சத்கம்னு சொல்லிட்டு ம். ஆதிசங்கரர் எழுதின நூல். நிர்வாண டெக்னிக்கலி சத்கம்னு நான் சொல்லி வீக் பஸ். தமிழில் இங்கிலீஷில் எல்லாமே இருக்குது. ஓகே. நிர்வாண சத்கம் படித்து பார்க்கும்பொழுது அதில் அவர் சொல்லுவார், அவ்வளோதான் ஆன்மீகம். அவர் சொன்னது தான் அதில் ஆன்மீகம். ம். அப்படி இல்லைன்னா அவதூத கீதைன்னு சொல்லிட்டு அந்த நூல் இருக்குது. நம்மளே அதை ம். பாட்காஸ்ட் நம்ம அது வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அவதூத கீதையில். ம்ஹ்ம். அவதூத கீதை பெரிய நூல். ம். நிர்வாண சத்கம் வந்து ரொம்ப சின்ன நூல். ஆனால் அந்த அவதூத கீதையில் சொன்ன அவ்வளோ விஷயமும் அதுக்குள்ளே இருக்கும். நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, நான் வந்து காற்று இல்லை, ம். நிலம் இல்லை, நான் குருவும் இல்லை, சீடனும் இல்லை, எல்லாம் இல்லைன்னே சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் நான் ஒரு விழிப்புணர்வுன்னு மட்டும் சொல்லுவாங்க. அவ்வளோதான். நான் விழிப்புணர்வு, நான் சிற்சுரூபம்னு மட்டும் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ம். ஸோ அந்த நான் சிற்சுரூபம்ங்கிறத வந்து அவர்கள் உணர்ந்ததுனால அவங்க அதை சொன்னாங்க. இப்போ சிற்சுரூபம்ங்கிறது என்ன? எல்லாமே சிற்சுரூபம் தான். ம்ஹ்ம். அவர்கள் உடல்ங்கிறது வந்து ஒரு தன்மையான ஒரு அடையாளமாக மட்டும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு படகுவாக மட்டும் வச்சுருந்தாங்க. ஒரு கட்டம் வரும்பொழுது அதிலிருந்து அவங்க இறங்கி போயிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இறங்கும் பொழுது தான் யாருன்னு உணரும் பொழுது அவங்க சிற்சுரூபமாக அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. பார்த்ததுனால மித்தது எல்லாமே பொய் அப்படின்ட்டு வந்தாங்க. ப்ரெசென்ட் என்ன ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க. அது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ன்னு எல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் தான் சொல்கிறேனே, அது ஒரு அது பட் இப்போ வாழ்க்கை. நீங்க அது பிராணிக் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? படிச்சிருக்கேன். நான் எனக்கும் பண்ணிக்கிட்டது இல்லை, நான் யாருக்கும் பண்ணுறதும் இல்லை. பட் அது உங்களுக்கு நீங்களே வச்சு ஏதாவது பண்ணிக்கிறீங்க தலைவலி கை வலி கால் வலின்னா நான் எனக்கு ஹீல் பண்ணிக்கிறது உண்டு. நினைக்கிறது உண்டு. ம் ஸோ இப்போ ஒரு இன்னர் ஒர்க்கு நீங்க எதுவும் அவ்வளோவா பண்றது இல்ல. ஒன்ஸ் அகேன் இன்னர் ம். ஒர்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே ஆத்ம விசாரணையிலிருந்து தான். ஓகே. ஆ. அந்த பேஸை கையில் எடுக்காமல் மித்த என்ன பயிற்சி பண்ணாலும் அதில் எந்த விதமான பயனுமே இருக்க போகிறதில்ல. ஐ அக்ரி. அப்போ அதுக்கு பேஸா இருக்கிறவர் எனக்கு ரமண மகரிஷி எனக்கு தெரியும். அதை தவிர வேற எந்த குருமார்கள் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு ஐடியா இல்லை. யோக வாசிஷ்டம் படித்தோம்னா வசிஷ்ட ராமாயணம்னு பேர் அதுக்கு. ஓகே. ஸோ அந்த நூல் வந்து ஆத்ம விசாரணைக்கு ரொம்ப இது பேர் நல்ல எத்தச்சோடு இருக்கும் புக்கு. பொறுமையாக படிக்கிற அளவுக்கு படித்தோம்னா. எனக்கு அப்போ பொறுமை இல்லை. உங்கள் யோகா சிஸ்டம்லாம் கேட்டிருக்கேன் பட் முழுசாக கேட்டதில்லை. ஸோ அந்த நூல் வந்து ரமண மகரிஷியினுடைய அந்த நான்யார் வந்து இந்த 28 கேள்வி 28 பதில்னு சொன்னோம் இல்லையா, ம். அதனுடைய ஒரு மெகா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்கும். என்ன அது பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை பார்க்கணுமே, இதெல்லாம் படிக்க டைம் இல்லை அப்போ இருந்ததில்ல. இப்போ டைம் இருக்குது, நான் படிக்கிறேன். ஓகே. படிச்சு பாருங்க. பட் ரமண மகரிஷி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். அதை நான் முழுசாக பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். நீங்கள் ஆன்மீகவாதி தானே? நோ நீங்கள் ஐடியா. இதை எடிட் பண்ணாமல் போட்டுருங்க. நோ ஐடியா. நீங்கள் ஆன்மீகவாதி இல்லையா அப்போது? தெரியல. நான் என்னை அப்படியே ஒரு நாளும் என்னை சுட்டி காட்டிக்கிட்டதே கிடையாது. அப்போ நீங்கள் யார்? நான் ஏதோ இங்கே இருக்கேன் அவ்வளோதான்.
அப்ப நான் யாருன்றது யோகா வசிஷ்டம்லாம் அவ்வளோ பிளேலிஸ்ட்ல இருக்கு. ரமண மகரிஷி பத்தி சொல்றீங்க. அப்ப நான் யாருன்ற ஆத்ம விசாரணையில நீங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல? நான் ஆன்மாதாங்கிறது வந்து எனக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன். ம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு அறிவு இருக்கு. அப்ப நான் இப்ப பிறவி என்னைய பயன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ தூரம் என்ன வந்திருக்கீங்க. ஒரே இதுதான். பிறவா நிலை மட்டும் தான் பிறவி பயன். வேற வேற எதுவுமே எதுவுமே இல்லையா? கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. சீரியஸ்லி? ம். எதுவுமே கிடையாதா? முக்தி ம். அது ஒண்ணு மட்டும் தான் வேலை நமக்கு. ஒண்ணு மட்டும் தான். எஸ். ஆர் யூ ஷூர்? எஸ். இதையே நான் ஃபாலோ பண்ணட்டா? அப்ப என் லைஃப் பர்ப்பஸ் தேடி நான் தேவையில்லையா? அது உங்களுடைய இத பொறுத்தது. எனக்கு இது வந்து பர்ப்பஸ்ன்னு தெரியும். அதனால நான் வந்து அது பின்னாடி போறேன். ஆனா எல்லாருக்குமே இப்போ நிறைய நம்மளுடைய சேனல் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற ஆட்களே வந்து, ம். அவங்களுக்கு இன்னும் அந்த முக்திங்கிறது இல்லைங்க எனக்கு இங்க இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு இத நான் வாழ்றதுக்கு. நான் ஏன் முக்திய நோக்கி போணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் உண்டு. நான் அவங்க கிட்ட ம்ஹ்ம். போயிட்டு, தப்புப்பா, பண்ணாதப்பா, பண்ணாதப்பா. இதுதான் இந்த யானைக்கு அங்குசத்த வச்சு குத்துற மாரி குத்திட்டு இருந்தேன். அது அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமாச்சே. இதுதான் பர்ப்பஸ்ங்கிறது வந்து ம். அதுதான் உண்மை. ம். பட் அந்த உண்மையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நான் வலுக்கட்டாயப்படுத்துறதுங்கிறது வந்து தவறான ஒரு எனக்கு இதே காரியம் தான் இல்லையா? சொன்னாங்க 3 இயர்ஸ் பேக். ம். பட் அப்ப எனக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்ல. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டில எனக்கு ஓகே போவோம். ஆத்ம விசாரணையில இருந்த டைம் அது. பட் இன்னைக்கு நீங்களும் அதே சொல்றீங்க. ஓகே. யோசிச்சு பார்க்குறேன். ஐ வில் கன்சிடர் அபவுட் இட். அண்ட் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் புக் ரிவ்யூவர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் நிறையா கொடுக்குறீங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நிறையா படித்து நிறையா சொல்கிறீங்க. இப்போது ஒருத்தவங்க ஆன்மீக பாதைக்கு வராங்க அப்படின்னா அந்த நாலேஜும் விஸ்டமும் இஃப் அவங்களுக்கு நெகட்டிவ் கர்மா இருக்குன்னு வச்சுப்போம். நிறையா பாசிட்டிவாக இருந்தால் அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அது ஒரு ஓரமாக வைப்போம். இப்போ நிறையா நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் கர்மால இருந்து அந்த எந்த அளவுக்கு அவங்க தன்னை பாதுகாத்துக்கவும் அதுலேருந்து தப்பிக்கவும் எந்த அளவுக்கு உதவும்? ஓகே. கர்மம் அப்படின்னா செயல். அவ்வளோதான். அத தவிர வேற எதுவுமே இல்ல. சரிங்களா? இப்போ தமிழ்லயும், சமஸ்கிருதத்திலயும் அது கர்மம்ங்கிறது தான் அதனுடைய பெயர். ம். ம். தமிழ்ல கன்மம்னு ஒரு சொல் இருக்கு. கன்மம்னா என்னுடைய ஞாபகம்னு அர்த்தம். என்ன ஞாபகம்னா, முந்தைய ஞாபகங்கள்னு அர்த்தம். இப்ப இந்த முந்தைய ஞாபகங்கிறது ஒரு நொடி முன்னாடி இருக்கிறதும் சரிதான். இல்ல முற்பிறவிகள்ல இருக்கக்கூடிய எல்லாமே சரி. இதற்கு பேரு கன்மம்னு பேர். 2 ம். சுழினா. சரிங்களா? ம். ம். இந்த கன்மத்தை வைத்து தான் என்னுடைய கர்மம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் என்னுடைய பிறப்பு எடுக்கிறேன்னா, என்னுடைய பழைய ஞாபகத்த வச்சு தான் நான் இப்ப என்னுடைய பிறப்ப நான் வந்து கொண்டு போயிட்டே இருப்பேன். ம். இந்த வழியில நம்ம பயணம் பண்ணும்பொழுது, ஒருத்தங்க ஆன்மீக வழியில பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய செயல்பாடுகள குறைச்சிட்டே வருவாங்க. இப்ப செயல்பாட்ட குறைக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, உடல் அளவுல செய்யக்கூடிய செயலான்னு கேட்டா இல்ல. மனம் அசையாமல் மனதனால் செய்யக்கூடிய செயல்கள அங்கிருந்தே அவங்க வந்து அத குறைச்சிருவாங்க. ஏன்னா, ம். என் கைய தூக்கணும்னு நான் நெனச்சா மட்டும் தான் என் கைய தூக்க போறேன். இல்லையா? நான் அங்கிருந்து அங்க போகணும்னு நெனச்சா மட்டும் தான் அங்க போக போறேன். எனக்கு ம். பசிக்குதுன்னு நெனச்சா மட்டும் தான் எனக்கு பசிக்கும். சரி, ம். இந்த நெனப்புகளையே அவங்க குறைப்பாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் இந்த உடம்பு தன்னிச்சையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உடம்பினுடைய கண்ட்ரோல் அவங்க எடுத்தாங்கன்னா, பசிக்காதுன்னா அது பசிக்காது. இதனால உடம்பு கெடுமா? எஸ், ம். கெடும். ஆனா, அவர்கள் வேற ஒரு பயிற்சியில இருக்கிறதுனால அது அவர்களுக்கு அததான் கேட்க பிரச்சனை இல்ல. வந்தேன். அது அவர்களுக்கு பிரச்சனை பிராணா இல்ல. தானே மேஜர். இல்லையா? ஆனா, அப்ப அத நம்மோட பொருத்தி பார்க்கக்கூடாது. ம்ஹ்ம். அவங்க இருந்தாங்க, அப்ப நானும் இருக்கலாம்ல. அவங்க நம்ம மாதிரி இருந்து அவங்க பாதையில பயணம் ஆமா. பண்ணிட்டாங்க. அதனால ம். அவர்களுக்கு அது துன்பம் இல்ல. நமக்கு துன்பமா ம்ஹ்ம். மாறிடும். இதுதான் ஒரு ஆன்மீக பாதையில பயணிக்கக்கூடியவர்கள் இப்படிதான் இருக்கணும். ம். ஒரு செயலாக அவர்கள் விட்டுட்டே வரணுமே தவிர, ம். அங்க உச்சாணி கும்பல் இருக்கிறவன் அங்க இருக்கிறான் பாருன்னு நம்ம வந்து இங்கிருந்தே அவர்கள கை காமிச்சு நானும் அப்படி இருக்கேன்னு வந்து சொல்லக்கூடாது. அப்ப கர்மா கழிக்கிறதுன்னா செயல்களை நிறுத்திக் கொண்டே வருவதுங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா வரணும். முதல்ல கோவத்த புலிய குறைக்கிறதுக்கு பார்த்து பூனை சூடு சூடு போட்டுக்க போட்ட கதை ஆயிறக்கூடாது. கூடாது. ஓகே. முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள். ம். கோவத்த கட்டுப்படுத்த முடியுதா? ம்ஹ்ம். நம்மள ஒருத்தங்க அசிங்கமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க. அந்த நேரத்துல ம்ஹ்ம். வந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள், இல்ல மனதிற்குள்ள அந்த பொறுக்காம நான் வந்து வெளி செயல்களாக அவர்கள செய்ய முடியலங்கிறதுக்கு மனம் வெந்துட்டே இருக்கும். அந்த நிலையெல்லாம் என்னால முதல்ல நிறுத்த முடியுதா? என்னுடைய சிறு தேவைகள், ஒரு நேர சாப்பாட்ட என்னால ம். நிறுத்த முடியுதா? ம்ஹ்ம். ஸோ இதுபோல சின்ன விஷயங்கள நான் கடக்கிறதுக்கு பழகணும். ம். இதெல்லாம் தான் கர்மங்கள். இதெல்லாம் தான் செயல்கள். ம். இதுதான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உண்டான வழி.
எடுத்தோடனே போய் ஒரு தியானத்திற்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி போய் உட்காந்து நான் 2 மணி நேரம் உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்துன்னா ஒரு யூஸும் கிடையாது. ம். திருப்பியும் எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே பழைய உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ம்ஹ்ம். உணர்வுகள் வந்துகிட்டே இருக்குன்னா என்கிட்ட செயல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். உடல் அசையாமல் நான் மணிக்கணக்காக உட்கார்றதுனால ஒரு பயனுமே கிடையாது. மனம் அசைவதும் செயல் செய்வதற்குண்டான காரணம் தான். ஓகே. உண்மையான ஞானி வந்து மனதளவில் கூட அவருக்கு எந்த விதமான அசைவு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது. ஸோ அப்போது பேஸ் இமோஷன்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே அவர்கள் கை கொண்டிருப்பாங்க. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா, உங்களோட ஞானியரெல்லாம் இல்வாழ்க்கைய முழுசா தொறந்துட்டு போனவங்க. இல்வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் குழந்தை குட்டி உண்டு, மனைவி மக்கள் உண்டு. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த அவங்களாம் சென்னையில் இருந்து சமாதி அடைஞ்சோம். எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் இருந்தவங்க. நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ. எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஓகே. அவர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்களே. குடும்ப குழந்தை குட்டியோடவே வந்து இருந்திருக்காங்களே. இவர் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவருடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்களே. சொட்டத்தலையா அந்த 2 சடை போட்ட மாதிரி அவருக்கு இது இருக்கும். அவரெல்லாம் குடும்ப குழந்தை குட்டியோடு இருந்தவர் தானே. ஆனா அவரும் ஞானி தானா? அப்போது உறவுகளோடு இருந்தாலும் கூட அந்த பற்றற்ற நிலையில் அவர்களுக்கு இருக்க முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறவங்க மட்டும் ஞானி கிடையாது. அவர்களுக்கு பேர் ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க ஞானியர்கள்னு ஆக்சுவலி எனக்கு இது மறந்து போச்சு. நீங்கள் வந்து அந்த கர்மாவை கழிக்கிறத பற்றி கேட்டீங்க. ஓகே. இப்படி தான் கர்மத்தை கழிக்கணும். கர்மம்னா செயல். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளுடைய அந்த இது நிலை இல்லை, இது நிலை இல்லை, இது நிலை இல்லை அப்படிங்கிறதுல இருந்து விட்டு விட்டு வரணும். நான் பணக்காரன், நான் ஆண், நான் பெண், எனக்கு பசிக்குது, இது நான் செஞ்சேன், இது எல்லாம் என்னோடு பொருத்தி பார்க்கறதுல இருந்து நீங்கிட்டே வரணும். போய் அதாவது எப்படி ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்கன்னா, ஒரு ஞானியினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, பாராட்டும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரு போலவே இருக்கும் அப்படிம்பாங்க அவங்களுக்கு. புகழ்ந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, இகழ்ந்தால் கோபம் வருது. இது ரெண்டுமே அவர்களுக்கு நடக்காது. மகிழ்ச்சியும் வராது, இகழ்ச்சியும் வராது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த அவங்க பாட்டுக்கு இருக்கிறதுங்கிறத எப்படி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அவங்கள பழி சொன்னாலும் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, புகழ்ந்து சொன்னாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இது இரண்டுமே ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையாக இருக்கக்கூடியது. இது வந்தால் அது வரும், அது வந்தால் இது ஒரு. இதில் இப்போ என்னது போயிருக்கு? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். இப்போ இன்றைக்கி நான் நெத்திலன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கே பிறந்தனோ எப்படி இருந்தனோ எனக்கு தெரியாது. இனி நான் இந்த பூமிக்கு திரும்ப வந்தேன்னா நீ எப்படி வரப்போகிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைக்கு நான் எதுக்கு இவ்வளவு உணர்வுகளை நான் மேலிட்டுக்கணும் அப்படிங்கிறத அந்த நிலை இருக்கும். இதைத்தான் நம்ம பயிற்சியை எடுத்துக்கிறோம். நாமளும் அதை தான் கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆத்ம விசாரணை இதற்கு தான் பதில் சொல்லுது. ஞானியர்கள் அதை வென்று விட்டார்கள், நாம வெல்லுவதற்கு முயற்சி செய்கிறோம், அவ்வளோதான். பட் சம்வாட் எனக்கு கனெக்டிவிட்டி மறந்துடுச்சு. நான் ஒரு கொஷின் வச்சுருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஆக்சுவலி ஜென்ரலாகவே ஸ்கூல் அட்மிஷன் ஆகட்டும், காலேஜ் அட்மிஷன் ஆகட்டும், நம்ம அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணும்போது ஜெண்டர் கேட்டகரியில் இருக்கும், மேல், ஃபீமேல், அதர்ஸ்னு. ஓகே. அண்ட் இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னா, ரீசண்டாக ஒரு ராமேஸ்வரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணம் மேற்கொண்டிருந்தேன், போனேன் ஒரு வேலையாக. அப்போ தனுஷ்கோடி போகும்போது 2 பக்கம் 2 கடல், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் சொன்னாங்க, தெரியாது. நான் அதை பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டேன். ஆண் கடல், பெண் கடல், லைக் ஆணுக்கு தேவையான குவாலிட்டிஸ் எல்லாம் ஒரு கடல்லையும், பெண்ணுக்கு இருக்கிற ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாகவே இருந்துச்சு. ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் நான் ரொம்ப பார்த்து வியந்தேன். அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, லைக் நார்மலாகவே ஸ்பிரிச்சுவலில் கண்டிப்பாக ஒரு டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பேச்சு வழக்கில் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். பெண் சித்தர்கள் ரொம்ப கம்மி, ஆண்கள் வந்துட்டு ரொம்ப இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. ஒரு பேச்சு இருக்கு. பட் ஈவன் ஸ்கூல் காலேஜஸில் கூட அதர்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஆன்மீகத்தில் ஒரு டிபேட்டில் கூட அந்த அதர்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியை வச்சு கூட பேசுறது இல்லையா? பேச்சு வழக்கிலேயே இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் எனக்கு தான் அது தெரியலையா, இல்லை இருக்காங்களா? இப்போது சிதர்கள் நூட்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஆண் பெண் அலின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை அவங்க வந்து மேற்கோள் காட்டி தான் சொல்கிறாங்க. ஸோ அது இயற்கையான ஒரு நிலை அப்படின்னு வந்து சொல்கிறது உண்டு. ஆனால் அந்த 3வது பாலினம்னு சொல்லக்கூடியவர்கள் ஞானம் அடைந்தார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நூற்குறிப்புகள்லையோ இல்லை மேற்கோள் காட்டியோ எங்கேயும் வந்து
நான் படிச்ச மட்டிலும் எனக்கு வந்து தெரியல. அவர்கள் நம்மளுக்கு எந்த தெரியல. இடத்துலயும் இல்ல. அவ்வளோதானே. ஆமா. ம். இல்லாம இருக்கிறதுக்குங்கிறதுக்கு இப்போ இப்போ அரவாணியர்கள் வந்து அரவான் அந்த தெய்வத்த கும்பிடுறாங்க. ம். இப்போ ஏதோ ஒரு ஆன்மா, ஏதோ ஒரு காலத்துல அவர்கள் சார்பா வாழ்ந்திருந்தவங்க ஒரு தெய்வ நிலையை எட்டியிருக்காங்க இல்லையா? ம். ஸோ முடியாதுன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ம். ஏன்னா, ஆன்ம முன்னேற்றத்திற்கும், இறைவனை ம். அடைவதற்கும் உடல் ஒரு தடை என்னைக்குமே கிடையவே கிடையாது. உடல்ங்கிறது ஒரு கருவி. இதற்கு ஆண், பெண் அழிங்கக்கூடிய எந்த விதமான பாகுபாடுமே கிடையவே கிடையாது. கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பிரிட். அதனால தான் இது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆமா. ஆன்மா, சரி. ஆன்மீகம். அதனால அவர்கள்னால முடியும், முடியாதுங்கிறது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. மேபி பட் மோர் நம்பர் ஆஃப் நூல் எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம இருக்கலாமா இருக்கும். ஓகே. பட் முயற்சி செஞ்சா யார் வேணாலும் அடைய இப்போ கூட முடியும். யூடியூப்லேயே ஆகட்டும், சேனல்ஸில் ஆகட்டும், ரொம்ப கம்மி தான். அதுதான். வந்து அது ஆன்மீகம் இன்னொன்னு பேசுகிறவங்க. அதுவும் அவங்களோட ஆன்மீகம் வந்துட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு டச் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தது. தெரியல. மேபி அதுல ஈடுபாடு கொண்டு வரக்கூடியவர்கள் குறைவோ என்னவோ. பிகாஸ் நான் ஏன் இந்த கொஷின் கேட்டேன்னா, லைக் கம்ப்ளீட்லி ஃபீமேல் அவங்க ஒரு உடம்பு எடுத்து எல்லாமே அந்த எனர்ஜெட்டிக்கலி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். மேலுன்றும் போது அது தனியாக மேஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜின்னு தனித்தனியாக இருக்குது. இப்போ 2 எனர்ஜியும் சேர்ந்து ஒரு உடலில் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உண்மை. அது என்ன என்னுடைய நண்பன் வந்து சித்த மருத்துவமும், ஆயுர்வேதமும் படிச்ச இதுதான். ம். ஒரு ஆண், பெண் அப்படின்னு தனி பாலினத்தை காட்டிலும் ம். சித்தபெருமக்கள் வந்து அந்த 3வது பாலினமான அலின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் உயர்வாக சொல்கிறார்கள். ஏன்னா, அவங்களுக்கு தான் ஹையர் லெவல் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்கு. ஆமாம். ஒரு ஆண் முழுமையாக பெண்ணா மாறுவதோ, ஒரு ம். பெண் முழுமையாக ஆணா மாறுவதோ கடினம். ஏன்னா, அவங்க அந்த ஒரு சக்தியில நிலைபட்டு நிக்கிறாங்க. ஆனா, இவங்க எந்த சைடு அவங்கள வந்து முழுமையா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கனால ரொம்ப சுலபமா மாறிட முடியும். ம். இது வந்து மருத்துவத்துக்குள்ள வரும். எப்படி அப்பயும் என்ன பாருங்க, ஏதுன்னு ஒரு கேட்டா எனக்கு பாலினத்திலேருந்து நீங்கள் இன்னொரு பாலினத்துக்கு மாறுறதுக்கு தான் வரீங்களே தவிர நான் அவங்களோட பிராக்டிகலா சொல்லிட்டு ஆன்மீகம் இருக்கேன். அத நான் பேசவே இல்ல. நான் நான் பிராக்டிகலா சொல்லிட்டு ஆன்மீக இருக்கேன். முன்னேற்றம் பற்றி அதான் கேட்குறேன். அதான் முன்னாடியே சொல்லிட்டேனே. ஆன்ம முன்னேற்றத்துக்கு எடுத்துக்காட்டு உடலுக்கும் இல்லை. சம்மந்தமே கிடையாதுன்னு. ஓ, அதுக்கு இதுக்கு எந்த இதுவுமே இல்ல. எதுவுமே இல்லை. பட் அந்த அளவுக்கு பேச்சு வழக்குலையோ யாருமே இன்னுமே நான் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பீன் 5 இயர்ஸ். ம். உங்களை இது வரைக்கும் நான் பிடிச்சி வந்திருக்கேன் ஒரு ஆண்கிட்ட அண்ட் பெண்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். பட் நான் வந்துட்டு அவங்க திருநங்கைகள் கிட்ட யார்கிட்டயும் நான் கனெக்ட் ஆகலை, பேசல ஸ்பிரிச்சுவலி. ஓகே. மேபி நம்மளுடைய சோஷியல் சிஸ்டம் அந்த மாதிரி இடம் கொடுக்கறது இல்ல. அவங்க கூட நிம்மதியா பேசுறதுக்கு. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். ஓகே. மேபி அவங்க கிட்ட இருந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக்கலி நிறையா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றது என்னோட ஒரு ஓகே. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி ஏதாவது ஃபியூச்சர்ல பேசுனீங்கனாலும் தகவல் எனக்கு சொல்லுங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ரீசெண்டாக அனுபவிச்சது ஸ்பிரிச்சுவல் பீப்புளில், லைக் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஒரு சிலர் வராங்க. ஓகே, யங்கு ஓல்டுன்னு ஏதாவது டிஃப்ரெண்ட், அதாவது யங் பீப்புளால் ஈஸியாக போயிட முடியும், ஓல்ட் பீப்புளுக்கு டைம் எடுக்கும், இல்லை யங் பீப்புள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இப்போ இருக்காங்கன்னா அவங்க தான் வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கணும், ஓல்ட் பீப்புள் வந்துட்டு இட்ஸ் ஓகே டு டேக் ரெஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ஆன்மீகத்தினுடைய ஒரு குரு சிஷ்யனுடைய இலக்கணமே எப்படி இருக்கும்னா, இளமையான குருவும் வயதான சீடனுங்கிறது தான் இருக்கும். இப்போ இங்கே இளமையான குருங்கிறது என்னன்னா, வயதுனால கிடையாது. அவர் தோற்றத்திலையுமே இளமையாக தான் இருப்பார். ம். ஆனால் இந்த இடத்துல தோற்றத்தில் இளமையாக இருக்கக்கூடிய குரு அனுபவத்தில் முதிர்ந்தவராக இருப்பார், வயதானவராக இருப்பார். ம். தோற்றத்தில் வயதாக பார்த்திருக்கேன். இருக்கக்கூடிய சீடன் ம். அனுபவத்தில் வந்து இளமையாக இருக்கக்கூடியவராக இருப்பார். ம். அப்போது ஒரு தோற்றமே எப்படி குருவுக்கு இளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆன்ம முன்னேற்றம், அந்த தவத்தில் அவங்க கொண்ட அந்த வலிமை வந்து அவர்களுடைய உடலையே அவர்களை வந்து இளமையாக ஆக்கும். ஆமாம். பட் இது வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சித்த மார்க்கத்திற்கு பொருந்தி வரக்கூடிய ஒரு விளக்கம். ம். இப்போது ரமண மகரிஷியோ இல்லை பெரியவர் மகா பெரியவர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஞானியர்களாக இருந்து ஒரு 50 வருஷம் இருந்தாங்க, ம். 60 வருஷம் 80 வருஷம் இருந்தாங்க, காலம் சென்றார்கள்னு பார்க்கக்கூடியவர்கள். இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் இருக்கார். ம். இவர்களோட இந்த விளக்கத்தை வந்து பொருத்தி பார்க்கக்கூடாது. ம். ஏன்னா அது சித்தர்களுக்கு மட்டுமே பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு விளக்கம். ம்ஹும். இவங்க வந்து வெளித்தோற்றமும் வயசாக இருக்கும், ம். அனுபவமும் வயசாக இருக்கும். ம். 2 வகையாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால இங்கே வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரை வந்து அவுட்வேர்ட் லுக்கை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க செய்ய முடியாது. முடியாது. பட் நான் அதனால தான் ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
எனக்கு இப்போ ரீசெண்டாக என்னன்னா, லைக் நாங்கள் போவோம். லைக் ஏதாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும்போது, யூ ஆர் அ யங் கேர்ள், நீ நிறையா பண்ணணும். லைக் நிறைய பேர்கிட்ட இருந்து பேச்சு வாங்கியிருக்கேன். வேறஸ் அவங்கெல்லாம் 40, 45 ப்ளஸ் அந்த மாதிரி. அவங்கள சொல்லியும் குத்தல. அவங்களுக்கு நான் பண்ணுற நிலமையில நான் இருக்கேன். அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில். நான் யங்குனா, எனக்கும் உங்களுக்கு இருக்கிற 2 கை 2 கால் தான். நீங்க வந்து இத்தனை காலமா வாழ்ந்து, உங்க கர்மாவ கழிச்சு, இப்போ ஒரு குருவ தேடி நீங்க வந்திருக்கீங்க. பட் நான் இங்க இருந்தாலும், நீங்க இத்தனை காலமா பட்ட அந்த துன்பம், துயரத்த விச் இஸ் நெகட்டிவ் கர்மா வாட் எவர் தட் இஸ். அத நான் வெறும் ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில எந்த அளவுக்கு நான் கரண்ட் அண்ட் வோல்டேஜஸ் அனுபவிச்சு, எவ்வளோ துயரப்பட்டு நான் வந்திருப்பேன். பட் அத யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. யங் பீப்பிள்னா இட் ஷுட் பி ஆல்வேஸ் தே ஷுட் பி ஆல்வேஸ் ஆக்டிவ். அவங்க தான் எல்லாமே பண்ணணுன்றாங்க. பட் அவங்கள விட நாங்க ரொம்ப வீக்குன்றத புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு மனோபலம் அதிகம். அதுக்கு நான் எங்களுக்கு இல்லன்னு சொல்ல வரல. அந்த யங் அண்ட் ஓல்டு வந்துட்டு அந்த ஒரு கான்செப்ட்டே எனக்கு பிடிக்கல. ஓகே. அததான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, இளமையா இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பலம் முதிர முதிர போய்க்கிட்டே இருக்கும். நம்ம பட் அவங்க நெறைய லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நல்லாவே தெரியும். நம்ம என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போனாலும், நம்ம விஸ்டம நம்ம கெயின் பண்ணாலும், இந்த பூமியில இருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஆஸ் வெல் அஸ் அவுட்டர் வேர்ல்ட் ஆகட்டும், இன்னர் வேர்ல்ட் ஆகட்டும், அவங்க நமக்கு சீனியர் தான். அவங்க தான் வாட்டெவர் அவங்க ஞானியா இருக்கட்டும், இல்ல நார்மல் லைஃப் ஆகட்டும், அவங்க நம்மள தான் லீட் பண்ணணுமே தவிர, நம்ம கிட்ட வந்துட்டு ரொம்ப வேலை வாங்குறதுங்கிறது இட்ஸ் இப்போ ஒரு வேலை செய்யறோம், ஒரு 10 கிலோ தூக்குறோம்னா, ம். ஒரு 50 வயசு ஆள் தூக்குறதுக்கும், ம். 25, 30 வயசு ஆள் தூக்குறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு. இல்லைங்களா? நம்மளால ஈஸியா தூக்கிடலாம். அவங்களுக்கு கஷ்டம். அவ்வளோதான். நாம அதான் ஒரு ஒரு இளம் பழுத்த இலைய பார்த்து சிரிக்குமா? பழுத்த இலை சொல்லுமா? நீயே என்ன மாரி ஒரு நாள் ஆகத்தானே போற பார்க்கலான்னு. நமக்கு 50, 60 வயசு ஆகும்பொழுது, நாம புரிஞ்சு 4 பேத்துக்கு போச்சு சொல்லணும். பாஸ். நீங்க வாத்தியாரே, நீங்க எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. நான் உண்மை சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஓகே. விடுங்க, விடுங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. லைக் சரணாகதிய பத்தி என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன? சரண்ட்ரன்ஸ்னா உண்மையான சரண்ட்ரன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க கண்டிப்பா சரண்ட்ரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல நீங்க இருந்திருப்பீங்க லைஃப்ல. அட் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ். லைக் நான் கோ த்ரூ பண்ண மாரி லைக் எவ்ரிஒன். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கோ த்ரூ பண்ணது ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்லைங்க. அதான் சொன்னேனே, நம்மளுடைய பேஸ் அர்ஜஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். மனுஷன் ம். அப்படின்னு சொன்னா, ரொம்ப அடிப்படையான தேவைகள்னு ஒண்ணு இருக்கும் நமக்கு. ம்ஹ்ம். அந்த கோபம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம்னு ம்ஹ்ம். இருக்கக்கூடிய அந்த ம்ஹ்ம். அந்த கீழ்நிலை உணர்வுகள் எல்லாமே இருக்கு. அது கீழ்நிலை, மேல்நிலைன்னு இல்ல. அது ஒரு உணர்வு அவ்வளோதான். ஆஃப் அந்த கோர்ஸ் தட் உணர்வு தேர் ஆர் என்னன்னா, நெகட்டிவ் ஃப்ரீக்வென்சிஸ் தான். ஒண்ணும் இல்ல. அந்த உணர்வுகள் இந்த பூமியோட நம்மள பிணைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ம். இங்கேருந்து தப்பிக்கணும்னு அதுக்கு தான் நினைக்கிறவனுக்கு சொன்னேன், உலகத்தோட ஒட்டொழுகல் பலகற்றும் கல்லறைகள். அந்த அந்த ஃப்ரீக்வென்சிய மெயின்டெயின் பண்ண தெரியணும். நம்ம எதுக்கு வந்து மக்களோட ஒட்டி உறவாடணும். அந்த ஃப்ரீக்வென்சி தானே நம்மளுக்கு முக்கியம். அந்த மக்களோட ஒட்டி உறவாடுனாலுமே, அந்த ஃப்ரீக்வென்சின்னு சொல்லக்கூடியது உங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அதுதாங்க அவர்களுக்கு பேரு தான் ஜீவன் சொல்றேன். முக்தர்கள்னு ஆமா. சொல்லக்கூடியது. ம். ஓகே. சரியா? ம். அப்போ கீழ்நிலை உணர்வு, மேல்நிலை உணர்வுன்னு ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ம். உணர்வு. இப்ப நான் இங்கிருந்து தப்பிச்சு மேல பிறவா நிலை ம்ஹ்ஹ்ம். அடைய போணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவையில்லைங்கிறதுனால, அது நெகட்டிவ்னு ம். ஒரு விளக்கத்திற்காக சொல்றாங்களே தவிர, நெகட்டிவ் எமோஷன், பாசிட்டிவ் எமோஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம்ஹ்ம். சரிங்களா? ம். இப்போ இது போல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்ல வந்து, நான் ம். கைக்கொள்வதற்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு ம். சொல்லும்போது, அதில நான் வெற்றி அடையறேன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. அவ்வளோதான் சரண்டர். அது ஒரு ஒரு இடத்துலயும் அந்த சரண்டர்ன்னு சொல்லக்கூடியது இருந்துகிட்டே தான் இருக்கும். ம்ஹ்ம். கோவப்படக்கூடிய இடத்துல கோவப்படலையா? இப்போ ம். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், "ஒரு கன்னத்துல அறைஞ்சாலும் மறு கன்னத்த காட்டுன்னார்." ம். அப்போ அது அன்பினுடைய வெளிப்பாடு அது. அவர் அளவுக்கெல்லாம் அன்பு காட்ட முடியாது. அவ்வளோதான் சரண்டர். அவர் சரண்டர் ஆயிட்டாரு. நம்ம சிலுவையில ஆகலைங்கிறத வந்து அரைஞ்சவங்களும் கூட அறியாமையில பண்றான் மன்னிச்சிரு, சாவும்போது கூட. அந்த அளவுக்கெல்லாம் பக்குவம் வரல. நபிகள் நாயகம் இறக்கும் தருவாயில இருக்கும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உமக்கு என்ன வேண்டும்னு கேட்கும் பொழுது, அவர் தன்னுடைய ம். மக்களுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தாராம். நான் இறக்கும் தருவாயில் நான் படும் துன்பம் என் மக்கள் படக்கூடாது. ஸோ ம்ஹ்ம். இந்த மாரி ஒரு ஒரு கேள்விய கேட்கும்போது, கடைசியா ஒரு வார்த்தை ஜிப்ரீல் சலிச்சே விட்டாராம். ம். இறக்கும் தருவாயில் ஊமீனுக்காகன்னா தன்னுடைய மக்களுக்காகவா? அப்படின்னு கேட்கும் ம்ஹ்ம். பொழுது, அசரீர் ஒண்ணு கேட்டது. இறந்த பின்னும் ஊமீனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ம். சரண்டர். ஆனா அவர் வாழும்பொழுது அவர் எவ்வளவு துன்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த புராணம் படிச்சு பார்க்கும் பொழுது, ரொம்ப ம். இருக்கும். ஆனா அவர்கிட்ட எந்த விதமான இதுவும் வந்ததில்ல. அப்போ அவர் தொழுகை செய்யும் பொழுது அவருடைய நெறைய துன்பப்படுத்துனாங்கன்னு பாருங்க. இப்போ ம்ஹ்ம். மேல இருந்து அசரீரி கேட்குது. அ
நபிகளே ஒரே வார்த்தை சொல்லுங்கள், இந்த மனிதர்களை வந்து இருக்கிற இடம் தடம் தெரியாமல் அழிச்சிருன்னு. வேண்டாம், இறைவன் என்னை அதற்காக பணி செய்யலை, இங்கே என்னை அதற்காக பணிக்கல, அவர்களையும் இறைவனிடம் வழி நடத்தி செல்வதற்காக தான் பணிச்சிருக்காங்க, அவர்களை தண்டிப்பது என்னுடைய வேலை இல்லை, பரவாயில்ல அப்படின்னாராம். இதுதான் சரண்டர். ம். அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏன் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு லோக்கல் ஆளுகள் இல்லையா, ம். அபிராமி பட்டர் எடுத்துக்கோமே. அபிராமி பட்டரை கொண்டு போய் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு அவர் சொல்ல, இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமியே கிடையாது, இன்னைக்கு அமாவாசைன்னு சொல்ல ம். கிடையவே கிடையாது, நான் சொன்னேன்ல இன்னைக்கு பௌர்ணமி தான்னு சொல்லி அவரை கொண்டு போய் நெருப்பு மேலே நிற்க வச்சிருவாங்க. இன்னைக்கு நிலா வரலைன்னா நீ பொசிஞ்சிருவியா இன்னைக்குன்னு. சரண்டர் ஆனார்ல, நான் உன்னைய தான் நம்பியிருக்கேன், இன்னைக்கு பௌர்ணமின்னு நான் சொல்லிட்டேன் இது நீங்க சொல்லி கேட்டிருக்கேன். இல்லையா. இதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட்ல பத்தி பேசிட்டு. மாணிக்கவாசகர் தூக்கி கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாங்களே, ம். அப்போது அவர் சொன்னார்ல, நீ என்னை கடலுக்குள்ளே தூக்கி போட்டாலும் சரி சிவம் சிவம் தான்னாரு, கடல் மிதந்ததே. அதுதான் சரண்டர். அப்போ அந்த மனதளவில் இம்மி அளவு கூட அவங்களுடைய மனசில் ஒரு அசைவே இல்லை. அந்த நம்பிக்கை தான். இறைங்கிறது என்னை காக்கும். அவங்க இறை காக்குன்னு கூட சொல்லலை, ம். நீ என்னை காப்பாற்றுன்னு கூட சொல்லலை. இதுதான் இறை, இது இப்படி தான், அதில் நான் வந்து மாற மாட்டேன்னு அவங்க வந்து இருந்தாங்க. ஏன்னா நான் உண்மையை உணர்ந்தேன். உண்மைக்கு மாறு வேறு ஒன்றுமே இல்லை. நீ சொல்கிறேங்கிறதுக்காக நான் மாறணும்னு அவசியம் கிடையாதுங்கிறது தான். ம். அந்த உண்மைங்கிறத உணர்ந்து அதனோட சரண்டர் ஆகிறது தான் சரண்டரே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த இடத்திற்கு போகிறதுக்கு நம்ம ஒன்றொன்னையா வந்துக்கிட்டே இருக்கோம். இது இழப்புனா என்ன, அது நிலையில்லாததுன்னு விட்டு 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 வருது. அப்போ அந்த இடத்துல நான் என்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் சரண்டர் ஆகிக்கிட்டே இருக்கேன். ம். கோவப்படக்கூடிய இடத்துல கோவப்படாமல் இருக்கிறது, உணர்வுகள் மேலிடக்கூடிய இடத்துல மேலிடாமல் இருக்கிறது. பட் இந்த உலகத்துல தானே வாழ்ந்தாகணும். எமோஷன்ஸ் நம்ம காட்டணும்ல. அதனால தான் நம்ம கூடயே அவங்க வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க, எல்லாருனாலையும் முடியுங்கிறதுக்காக. ரொம்ப டஃப். நானும் இருந்திருக்கேன் சரண்டரன்ஸ்ல. நிறையா அது அனுபவிச்சிருக்கேன். புரிதல் இல்லாமல் சரண்டராக இருக்கிறது வந்து இல்ல. புரிதல்னு இல்ல. இந்த கொஸ்டின் நான் எதுக்கு கேட்டேன்னா, லைக் நானும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சரண்டர் ஆனேன். லைக் எனக்கே தெரியாமல் லைக் ஸ்பிரிச்சுவல்குள்ளே என்ட்ரு ஆனேன். நான் ஒரு மண்டலம் 48 நாள், 48 டேஸ், 21 டேஸ் அப்போல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது எனக்கு கிடைச்ச ஒரு சில கனெக்ஷன்ஸ் யூனிவர்ஸோட, அதனால நான் பட்ட ஒரு சில இது லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், நான் இப்போ இதை சொன்னால் கூட வீவர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆடியோ கிடச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு டைமில் ஒருத்தர் வந்து சொன்னார், ஒருத்தர் வந்துட்டு விஷமே உனக்கு கொடுத்தாலும் உனக்கு அது தெரிஞ்சிருக்கு, நீ வந்து அதை சாப்பிட்ரு. அதுதான் சரண்டரன்ஸ், முழு சரண்டரன்ஸ். உன்னோட கர்மா நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி விட்டுருவான். ஸோ அதுதான் முழு சரண்டரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். லைக் எனக்கு இதில் என்ன டவுட்னா, ஓகே இந்த குட் கர்மா, பேட் கர்மா இதெல்லாம் ஒரு மூலையில் வைப்போம். நான் இது கேட்க வந்தேன். ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுடைய இடத்துக்கு. ஓகே சொல்லுங்கள். அதுக்குள்ளே நான் அங்கே போக முடியுமான்னு பார்க்குறேன். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து ம். அவர் வந்து இறை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, சாத்தான் வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான். அப்போது ஒரு இதில் எது ஒரு கோப்பைகளில் வந்து இதில் எது விஷம் இருக்குது, எதில் வந்து நீர் இருக்குதுன்னு சொன்னோன்னா அவர் சொன்னாராம், இதில் விஷம் இருக்குது, இதில் நீர் இருக்குன்னு. அப்போ இறை எப்படி காப்பாது, எப்படி தெரிஞ்சு, இறை எனக்கு காட்டி கொடுத்தது. அப்போ எல்லாமே இறை தானே? ஆமாம், எல்லாமே இறை தான். இறை இல்லாமல் எதுவுமே இல்லையா? இறை இல்லாமல் எதுவுமே இல்லை. என்ன செஞ்சாலும் இறை உன்னை காப்பாதும், என்ன செஞ்சாலும் இறை என்னை காப்பாதும். சரி, உன்னை இந்த மேலே உயரமான கட்டடத்துலேருந்து தூக்கி போடுறேன், இல்லை நீ வந்து அங்கேருந்து குதி, இறை உன்னை காப்பாற்றுதான்னு பார்க்கலாம். இறை தான் எல்லாமேன்னு சொல்கிறேன் இல்லை, அப்போ இந்த கட்டடத்து மேலே இருந்து குதி, இறை காப்பாற்று. இறை என்னை காப்பாற்றும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் எதுக்கெடுத்தாலும் இறை என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருங்கன்னா, எனக்கு வந்து சிந்திக்கக்கூடிய புத்தி இருக்குங்கிறதையும் இறைவன் கொடுத்துருக்கான். அப்போ நான் அதை பயன்படுத்தாமல் நான் சும்மாவே இருந்துட்டு எல்லாம் சாமி எனக்கு செய்யணும்னு சொன்னால் அதற்கு பேர் முட்டாள்தனம் அப்படின்னாராம். அறியாமை. எல்லாமே சாமி தான், எல்லாமே சாமி செஞ்சு கொடுக்கும் தான், எல்லாமே சாமி தான் செய்யுங்கிறதுக்காக நான் எந்த முயற்சியுமே செய்யாமல் இருக்கேன்னா அவன் பேர் முட்டாள். அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல இறை உதவி செய்வது இல்லை. ஏன்? அப்போ நீ என்னத்துக்கு இங்கே இருக்க? அட்லீஸ்ட் இறைவனை நாடி செல்றதுக்கும் கூட முயற்சி எடுக்கணுமே. அப்போ எதை வந்து நம்ம வந்து செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா நேரத்துலையும் சாமி நான் வந்து என்னை முழுசும் அர்ப்பணிச்சுக்கிட்டேன், எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம். அவர் ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொன்னார் தான். ஆனால்
அது ஞானியர்கள் அந்த மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பொருந்தி வரும். ஏன்னா அவங்க வந்து திருப்ப தன்னை தற்காத்து கொள்ளணும், தன்னை டிஃபெண்ட் பண்ணுங்கக்கூடிய அந்த ஒரு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது உண்மைக்கு அவதூறு நிகழும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு பாதிப்பு வரும் பொழுது இல்ல. உண்மைக்கு அவதூறு வரும் பொழுது, உண்மைக்கு மாற்று நிகழும் பொழுது, தன்னை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு நல்லவர்களுக்கு ஏதாவது தீங்கு வரும் பொழுது இவர்கள் போய் மாற்ற ஒரு காரியத்தை செஞ்சாங்க இறைவனுடைய நாமத்துல. அப்ப இவர்களும் ஒரு காரியத்தை செய்யறாங்க இல்லையா? சாமி பார்த்துக்கிட்டு நூத்துட்டு போயிருக்கலாம்ல. ஸோ அதுக்கு பேர் சரண்டர் கிடையாது. எதை எடுத்தாலும் சாமியினுடைய பேரில் சொல்கிறதுக்கு பேர் சரண்டர் கிடையாது. அது வந்து நான் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கோ இல்லை என்னோட இயலாமைக்கு நான் மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கலாமா? இயலாமைக்கு கை காட்டக்கூடியது தான் அது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அது மூட நம்பிக்கையும் கூட கிடையாது. என்னால் முடியல, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் ஏற்றுக்கிறதுக்கு முடியறதில்ல. ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் என்னைய சாந்தப்படுத்திக்கிறதுக்காக நான் காட்டக்கூடிய கை இறைன்னு சொல்லக்கூடியது. சாமி தான் எல்லாமே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இதெல்லாம் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ரொம்ப அழகாக பார்க்கலாமே. நீ ஏன் இப்படி இருந்த, இப்படி இருந்திருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே ஒரு வாழ்க்கையை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சி வைப்பாங்க. போ தைரியமாக நீ நிற்கிறதுக்கு பழகுன்னு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அதனால சரண்டர் அப்படின்னுங்கிறது வந்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல அதை பண்ணணும், எந்த இடத்துல நாம் செய்யணுங்கிறது ஒரு புரிதல் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு. கரெக்ட். பட் எனக்கெல்லாம் எப்படின்னா லைக் போடனாலும் போடலாம், இல்லை எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணலாம். என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. சரண்ட்ரன்ஸ் அது எனக்கு சரணாகதின்னு எனக்கு தெரியாது. கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன், கனெக்ட் ஆனேன். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் காளி தான் ஃபர்ஸ்ட் தேவி எனர்ஜி விச் இஸ் நிறையா பேர் எனக்கு பர்சனலி என்னை எக்ஸாமைன் பண்ணவங்களும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான தேவி எனர்ஜி ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. என்றைக்கோ லைக் நியர் டெத்தெல்லாம் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இட்ஸ் அதெல்லாம் அன்எக்ஸ்பிளைனபிள். சொல்லக்கூட எனக்கு இப்போல்லாம் அந்தளவுக்கு நான் பட்டது உண்டு. அப்போ எனக்கு சரண்ட்ரன்ஸுன்னு தெரில. சரணாகதி ஆகிட்டேன், ஆன்மீக அனுபவம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஃபிசிக்கலி மென்டலி ஐ வாஸ் நாட் ரெடி தட் டைம். ஈவன் எனக்கு இப்போது குரு கிடச்சாச்சு, நான் சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எடுக்கணும். பட் ஐ டுக் சம் பிரேக் பிகாஸ் இப்போ ஒரு ப்ராக்டிஸ் நாங்கள் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்க. இது என்னோட அனுபவம் மட்டும் இல்லை. ரீசெண்டாக என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினேன் வச்சு, அவள் எனக்கு ஜூனியர். பட் நான் அவளுக்கு சொல்லித்தரணும். பட் இருந்தாலும் நான் அவகிட்ட போயிட்டு பிரச்சனை சொன்னேன். சொல்லும் போது அவள் சிம்பிளாக என்ன சொன்னான்னா, நோ டோன்ட் டூ எனி இன்னர் ஒர்க் அப்படின்ட்டா. பிகாஸ் இப்போது நாங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் போய் உட்காரோன்னா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன், ரேக்கி ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி நான் போய் சாதாரணமாக உட்காந்து நான் அட்யூன்மெண்ட் வாங்கினாலே அன்றைக்கி நைட் ஓபி நடக்கும், அவுட் ஆஃப் பாடி நடக்கும். விச் இஸ் என்னோட ஃபிசிக்கலி மென்டலி அதுக்கு நான் ரெடி இல்லை. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஆன்மீக அனுபவம் நடக்கும் போதும் அவ்வளோ பயமாக இருக்கும். என்னை அது நம்மள்கிட்ட கேட்டுட்டு நம்ம சோல் போகாது. அந்த மாதிரி ஒரு 5-6 டைம் நடக்கும் போது ஐ வாஸ் கான்ஷியஸ்லி டிசைடட் தட் எல்லாரும் ஆன்மீகத்துக்குள்ளே போகணுன்னு பிரேக் எடுப்பாங்க, ஆனால் நான் ஆன்மீகத்தை விட்டு வெளியில் வரணும்னு பிரேக் எடுத்தேன். ஐ வாஸ் நாட் ரெடி. பிரேக் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். வெளில வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதுக்காக நான் ஒரு 2-3 பேரை கன்சல்ட் பண்ணப்போ நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது நான் இன்னர் ஒர்க் பற்றி எதுவுமே பேசலை. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு சொன்னா, நோ டோன்ட் டூ எனி இன்னர் ஒர்க், உங்களோட இன்னர் காம்பஸ்ன்னு தான் சொன்னான்னு நினைக்கிறேன். லைக் இங்கிலீஷ் டேர்ம், எனக்கு தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரண்ட்ரன்ஸ் நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த ஒரு ஆன்மீக சித்தி, தமிழ் சித்திஸ்ன்னு சொல்லிக்கோங்க, இங்கிலீஷில் வேறு டேர்மில் சொல்லுவாங்க, அது வாய்க்க பெறும்போது அதை எதிர்கொள்கிறதுக்கான மனோதைரியமும் உடல் வலிமையும் நம்மக்கிட்ட இல்லாத நேரத்தில் நம்ம ஸ்தம்பிக்கிறோம்ல. ஸோ சரண்ட்ரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன், ஒருத்தர் அழகாக சொல்லியிருந்தாங்க, லைக் ஹவு மச் டிஸ்ரெஸ்பெக்ட் வில் யூ டேக் ஒன் கேன் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் கேட்டிருந்தான். அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார், ஹவு மச் பாய்சன் டு யூ டேக் அன்டில் யூ டை அப்படின்ற மாதிரி. ஸோ சரண்ட்ரன்ஸில் நம்ம போக போக ஆன்மீக வழியாக நம்ம ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. விச் இஸ் நாட் அட் ஆல் ரெடி. அதை எப்படி எதிர்கொள்கிறது நிறையா சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எடுங்க, சாதனா ரெகுலராக பண்ணுங்கள், கிரியா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு தைரியம் வந்துடும்னு. பட் இஸ் இட் ஓகே டு டேக் பிரேக் சம்டைம்? பிகாஸ் டைம் போனால் நம்மளால் ரீட்ரை பண்ணி கொண்டே வர முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணுறது நல்லதா?
இப்போது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் அட்டாங்க யோகம்னு கொடுத்துருக்கக்கூடியது. சரிங்களா? யம நியமம், ஆசனம், பிராணாயாமம், இந்த பிரத்யாகாரம்னு லைன் இன்னும் சொல்லலையேன்னு நினைச்சேன். அப்போ யம நியமம்ங்கிறது தான் முதல்ல ம். அஹிம்சை, ம். கொல்லாமை, புலால் உண்ணாமை, இந்த மாதிரி பிறர் மனை நோக்காமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான மனித உணர்வுகள் இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. இருக்குன்னா வந்து நீங்க இந்த இல்ல இது எது நீங்க சொன்ன எல்லாமே நான் கரெக்டா ஃபாலோ சின்ன வயசுல இருந்தே நான் ஃபாலோ பண்றது இல்லைங்க. இப்போ ஒரு கோயில்ல ஒருத்தர் பூசை பண்றாருன்னு வச்சுக்கோமே, அவர் அதற்குண்டான நியம நியமத்தோட தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால அவருடைய வீட்ல நான் மட்டும் தான் வெஜிடேரியன் தெரியுமா? அதான் திருப்பவும் சொல்றேனே, நான் வெஜிடேரியனா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லவங்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? ஹிட்லர் தான் நீங்க வெஜிடேரியன். முடிவு பண்ணிட்டீங்க பாஸ். ஹிட்லர் பியூர் வெஜிடேரியன். ஓகே. ஹிட்லர் பியூர் வெஜிடேரியன். அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? குழந்தைங்களை கொன்னாரு. சரியா? நிறைய விஷயம் பண்ணாரு. இப்படி காமனா வச்சுக்குவோம். ஸோ அதனால நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறதுக்காக மனோரீதியாக நான் மாறிட்டேங்கிறது அர்த்தம் கிடையாது. வெளிப்புறமா நான் எங்கிட்ட எல்லா விதமான செயல்பாடுகள் இருக்கதான் செய்யுது. நம்மளுக்கு அந்த மாறுதலும் வராது. தப்பில்லை, நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு நாள்ல எதுவுமே நடக்க போறது இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளை நாமளே துன்பப்படுத்திக்க மாட்டோம்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். அதனால தான் நீண்ட பிறப்பு தாண்டி தான் முக்தி பேருக்கு போகிறதுன்னு சொல்கிறது. ஒரே பிறப்பில் எல்லாம் நடக்கிறது. இப்போது மைக்கேல் நியூட்டனுடைய ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அந்த நூலில் ஒரு ஆன்மா வந்து பொறாமைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வை விடுவதற்கு 4000 வருஷமாக பிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரே ஒரு உணர்வு, பொறாமைங்கிற அந்த ஒரு உணர்வை விடுவதற்கு 4000 வருஷமாக, எத்தனை பிறப்பு எடுத்ததோ அந்த 4000 வருஷமாக தெரியல. இட் டேக்ஸ் டைம். ஒரு சில ஆன்மாக்கள் ஒரே ஒரு பிறப்பில், அது வசிஷ்டர் சொல்கிறாரே, யோக வசிஷ்டம், ஒரே பிறப்பில் அவர்கள் முக்தி அடைந்தவர்கள் உண்டு. அவங்களாம் ஞானியர்களாக இருந்திருக்கலாம். பிறக்கும் பொழுதே அவர்கள் வந்தாங்க, கிளம்புனாங்க, அவ்வளோதான், அவங்க திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிறாரு. யுகாந்தரம் பிறந்தும் முக்தி அடையாதவர்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவரவர்களுடைய இது. எதுவும் ஒரு நாள் நடக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் இந்த எதுவும் ஒரு நாளில் நடக்க போகிறதில்ல, என்னுடைய நிலையை நான் வந்து உயர்த்திக்கணுங்கிற அந்த முன்னேற்றத்திற்குண்டான அந்த எண்ணம் இருந்தாலே நமக்கு போதுமானதே. நம்ம எதையுமே நினச்சி கவலைப்பட மாட்டோம். சரி அப்படியா, கஷ்டமாக இருக்கா, சரி இப்போ ஒரு நாள் தியானம் பண்ண முடியல, பரவாயில்ல, ஒரு 10 நாள் தான் விட்டுருவோமே, பெண்ண சொல்கிறேன், 10 நாள் விட்டுருவோமே, பெண்ண சந்தோஷமாக இருந்தால், எனக்கு வெளியே போய் சுற்றணுமா, சுற்றிட்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா, பார்க்கலாம், பேசலாம், நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு பிஞ்சு வாட்ச் பண்ணுறியா, பண்ணு, உனக்கு அது தோணுதா, பண்ணு, தப்பு இல்லை. எனக்கு இதில் என்ன ஒரு டவுட் வருதுன்னா, நம்ம ஹையர் செல்ஃப் கோச்சிக்காதா? ஏன்பா உனக்கு இவ்வளோ அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். கோச்சிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் மனித உடலுக்கு மட்டும். இது நம்ம நெகட்டிவ் கர்மாவுக்கு போய் ஆட் ஆகாதா? திரும்ப திரும்ப கர்மான்ட்டே இருக்கீங்க. செயல் தாங்க கர்மான்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு அது ஓகே தான். இந்த உலகத்தில் நல்லது என்ன நெகட்டிவ்? உங்களுக்கு பிடிச்சதை முதல்ல நீங்கள் ஒத்துக்காமல் இருந்தால் தான் பிரச்சனையே. ஓ, நல்லா நிம்மதியாக சாப்பிட்ணும், நல்லா நிம்மதியாக தூங்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க, சரி 2 பெருசாக விட்டுருவோம், தூங்கணும், எனக்கு தூங்கணுங்கிறது மேலே விருப்பம் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிதான் அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வலுக்கட்டாயத்தின் பேரில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு கெட்டு போயிடும். சரியா? அப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்கு? நான் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாக தான் இருக்கும். காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறேன், நான் தியானம் பண்ணுறேன், நான் வந்து உண்டான நியம நியமங்கள் எல்லாம் நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறேன், நல்ல காரியம். வெளிப்புறமாக செயல்பாடு நல்ல செயல்பாடு தான். ஆனால் உள்ளார்ந்து எனக்கு இன்னும் அந்த ஒரு பேலன்ஸ் இல்லை. என்னுடைய உடம்பும் என்னுடைய மனசும் இன்னும் அந்த ஒரு பேலன்ஸில் இல்லை. என்னுடைய மனம் வந்து தூக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டு இருக்குது. உடலை நான் வலுக்கட்டாயப்படுத்தி நான் இது பண்ணுறேன்னா எனக்கு உடல் நோய்வாய்ப்பட்டுரும். ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய இருக்குது. சரிங்களா? மனதளவில் எப்படி மாறும்? அது ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பு, ஒரு வெறுப்பு உணர்வை வந்து நாம் செய்யக்கூடிய நல்ல காரியத்தின் மீதே அந்த ஒரு வெறுப்புங்கிற உணர்வை கொண்டு வந்து நிறுத்திடும். கரெக்ட். அப்போது இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, சரி இப்படி காலையில் நேரத்தில் எந்திரிக்கணுமா, சரி இது ஒரு பயிற்சி இருக்கா, ஓகே, அடுத்த நாளே காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது இல்லைங்க. முடியாதா? அப்போ நான் வந்து தினசரி ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு ஆளா, ஒரு 6:30 மணிக்கு எந்திரிப்போமே, இன்னும் ஒரு 6 மணிக்கு எந்திரிப்போமே இல்லையா? ஒரு குழந்தை எழுந்து நடக்கிறதுக்கு கூட 8 மாதம் ஆகும். போனோடனே நடக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு எத்தனை முயற்சி பண்ணுது, கீழே ஊருளுது, திரும்ப தவுந்து போகுது, அப்புறம் உட்காருது, அப்புறம் எதையோ வந்து பிடிச்சி நடக்குது. எவ்ரி திங் டேக்ஸ் டைம். இப்போது இந்த கால அளவை வந்து சுருக்கிறது எப்படிங்கிறது வந்து என்னுடைய அறிவை பொறுத்தது. இதுக்கு நான் ஒரு வழி உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த வழி உங்களுக்கு பொருந்தி வருமானு கூட அதுக்கு தான் விஸ்டம் கிடையாது இல்லையா? புக்ஸ் இல்லையா?
இதுதான் பொறுமையா இருன்னு சொல்றதே தவிர, ம். இதுதான் பொறுமை. வேற ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு இப்ப நான் நல்ல விஷயத்த சொன்னாலுமே, அது உன்னால ஏத்துக்கிட்டு அத செய்யக்கூடிய நிலையில நீ இல்ல. அப்போ இப்ப இருக்கிற நிலைக்கு உனக்கு என்ன வழியோ நான் அத சொல்றேன். அத முதல்ல பூரணமா செய்யுன்னு பெரியவங்க சொல்றது. ம். பட் என்னமோ நம்ம பெரியவங்களையே நேரடியா எக்ஸாம்பிள் எடுத்துக்கக்கூடிய காரணத்தினால, ம்ஹ்ம். நானும் உங்கள மாதிரி ஆகணும். முன்னாடி திரும்ப சொன்னாரு. கிருஷ்ணா சுவாமிகள் முன்னாடி நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு வந்தாரு. ம். இப்போ இவரு அட! அவரும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் இதில போட்டிருக்கோம். சென்னையில அவருடைய சமாதி இருக்கு. ஒரு இஸ்லாமியர் சித்தர் ம். அவரு. அவரு வந்து அவர போல சீடன் ஆகணும் அப்படின்னு ம். சீடன் அவரு சொல்றாரு. "அப்பா பொறுமையா இரு, பொறுமையா இரு" அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்ல. கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ரிலிஜனும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. இல்லையா? அப்ப அவரு என்ன பண்றாரு, நேரா ஒரு நாள் வந்து சரி என் கூட வான்னு ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு அழகான ம். ஒரு பெண்ண டக்குன்னு முத்தம் குடுத்துட்டாராம். ம்ஹ்ம். "நான் பண்றதையே நீ பண்ணணும்னு விருப்பப்படுறேல்ல" ம். அப்படின்ட்டு. இப்ப இந்த சீடனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதுக்கான அவனும் அத பண்ணல. ஆனா ஒரே மகிழ்ச்சி. ஆஹா! குரு இத சொன்னார்ல நாமும் இத பண்ணலான்னு. திருப்பி நேரா ஆ. போம்போது ஒரு கொள்ளுப்பட்டறை இருக்கு. எனக்கு இதுல ஒரு டவுட்டு. வரேன், ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்க்கு எப்படி அந்த லஸ்ட் ஃபீல் வரும்? அது லஸ்ட்டுக்காக இல்ல. இங்க ஆ. இருக்கக்கூடிய ஒரு செயலுக்காக. அவருக்கு தெரியும் அங்க ஏதாவது நடந்ததா, அந்த சூழல் என்ன ஆச்சுங்கிறத பத்தி எனக்கு தெரியல. நிகழ்வ ஓகே. மட்டும் நான் சொல்றேன். இது லஸ்ட்டுனால பண்றது காரியம் கிடையாது. வீம்புக்குன்னு பண்றதா? வீம்புக்குன்னு பண்றதில்ல. இது இவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நான் அடுத்த வார்த்தைக்கு அங்க தான் வர்றேன். ஓகே. ஒரு அழகான பொண்ண ஒரு பாட்டுக்கு முத்தம் குடுத்தாரா, ம். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆஹா! ம்ஹ்ம். பரவால்ல. குருவுக்கு இந்த மாரி இது இருக்கு. நமக்கும் இந்த மாரி வாய்ப்பு கிடைக்கும். ம். நேரா போனாரு. ஒரு கொள்ளுப்பட்டறையில ஒரு ஆள் இரும்படிச்சுக்கிட்டு இருக்கான். ம். ஒரு நெருப்பு கங்கு இருக்கு. அத தூக்கி அவர் பாட்டுக்கு வாயில போட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம். இப்ப இந்த சீடன் என்ன பண்ணுவான்? நெருப்பு வந்து வாயில பொண்ணுக்கு முத்தம் குடுக்கும்போது தூக்கிடுவான். நல்லா இருந்தது ஆ. பார்க்கறதுக்கு. ஆஹா! நாமும் இது மாரி பண்ணலாம்லன்னு. இப்ப இந்த நெருப்பு தூக்கி வாயில போட்டு குருவுக்கு எதுவுமே ஆகல. ம்ஹ்ம். குருவுக்கு அந்த பொண்ணும் நெருப்பும் 2ம் ஒண்ணு தான். அவருக்கு அத பத்தி எதுவுமே கவலை இல்ல. அத அவர் பொண்ணாவும் பார்க்கல, அத நெருப்பாவும் அவர் பார்க்கல. அதுதான் அவருடைய மனோநிலை. நான் இப்போ ஒண்ணு பெருமையா சொல்ல வந்தேன். பொண்ணும் நெருப்பும் ஒண்ணு போல அப்படி சொல்லி நான் லீட் எடுக்க வந்தேன். அதுக்கு 2ம் அவருக்கு ஒண்ணுல தான் அவருக்கு இருக்கீங்க. வித்தியாசமே தெரியல. ம்ஹ்ம். இப்போ இது இன்னொருத்தரோட சுக மகரிஷியினுடைய இது ம். எடுத்துக்கிட்டோம்னா, ம்ஹ்ம். சுக மகரிஷி நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க பெண்கள் எல்லாம் வந்து குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுக ம். மகரிஷி பாட்டுக்கு தாண்டி போயிட்டாரு. அவருக்கு அங்க குளிக்கிறவங்க குளிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பின்னாடி ம். அவருடைய அப்பா சுக மகரிஷியினுடைய அப்பா யாரு? பராசரரா? சரி யாரோ ஒருத்தர் ஒரு அப்பா. எனக்கு அவர மறந்துட்டேன். தப்பா சொல்லக்கூடாது. அவருடைய அப்பா பின்னாடி வர்றாரு. வந்த உடனேயே பெண்கள் எல்லாம் டக்குன்னு ஆடை எடுத்து உடல மறைச்சுக்கிட்டாங்களாம். இப்ப சுக மகரிஷி இளம் வயது கட்டிளங்காலை. அவங்க அப்பா வயசானவரு. அப்போ டக்குன்னு அவங்க அப்பா ஒரு செகண்ட் நின்னு, "அவன் சின்ன பையன். அவன் போகும்பொழுது நீங்க உடம்ப மறைச்சுக்கவே இல்ல. நான் மறைக்கும்போது ஏன் மறைச்சீங்கன்னு?" கேட்டாராம். அப்ப பெண்கள் சொன்னாங்களாம், ம். "நான் உடம்ப மறைச்சேன்னு நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த வேற்றுமை உங்க மனசுல இருக்கிறதுனால தான் நாங்க மறைச்சுக்கிட்டோம். உங்க பையன்கிட்ட அப்படி வேற்றுமையே கிடையாது. அவன் என்னை பொண்ணாவே பார்க்கல. அவன் என்னை இறை சிற்சுரூபமா மட்டும் தான் பார்த்தான். ம். அப்ப அந்த வேற்றுமை இருக்கக்கூடியதுனால தான் உங்களுக்கு நாங்க பெண்களாகவும், நாங்க எங்க உடலை மறைத்ததாகவும் உங்களுக்கு தெரிஞ்சது. உங்க பையனுக்கு அது ம். தெரியவே இல்ல. அவனிடம் எனக்கு பாதுகாப்பு இருந்தது. உங்கள்ட்ட இல்லைங்கிறனால நாங்க மறைச்சுக்கிட்டோம்னு சொன்னாங்களாம். அதுதான் ஞானியினுடைய மனோநிலை. ம். அப்ப நாம அங்க போகணுமா? ம். இப்ப அந்த அந்த சுக மகரிஷியோ, இல்ல அந்த இஸ்லாமிய ஞானியோ பத்தி நம்ம அவர்களை எடுத்துக்காட்டு கொண்டுட்டு, நம்ம ம். நாளைக்கே வந்து அது மாரி நடக்கணும்னு சொன்னா நம்மனால முடியுமா? ஆனா, அவர்களும் இது போல ஒரு காலத்துல நம்மள மாதிரி தட் இருந்து இஸ் தான் யுவர் விஷ். கடந்திருப்பாங்க. பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லையா? அவங்க அந்த மாரி தான் கடந்திருப்பாங்க. அப்ப ஆ. நாம அத ஒப்புக்கொண்டோம்னா போதும். சரி, ம். புரியுது. எனக்கு இன்னும் கோவம் இருக்கு. எனக்கு இன்னும் ம். சிறு திருப்பவும் சொல்றேன். கீழ்நிலை உணர்வுன்னு இல்ல. பட் ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்காக ம். வச்சுக்குவோம். அது இந்த மாதிரி கீழ்நிலை இருக்கக்கூடிய உணர்வு தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் நெகட்டிவ் இல்லைங்க. ஃப்ரீக்வென்சி தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அந்த மாரி யூ உணர்வுகள் ஹேவ் டு எனக்கு வொர்க் இருக்கு. ஆன் இட். அதுக்கு தான் இவ்ளோ கோர்சஸ் நான் கீழ பண்ணிட்டு மேலலாம் ஒண்ணும் இருக்கேன். கிடையாது. அது ஒரு உணர்வு அவ்வளோதான். அந்த உணர்வு இந்த உலகத்தோட என்னை பிணைக்குது. மேல்நிலை ஓகே. உணர்வுன்னு சொல்லக்கூடியது இதிலிருந்து என்னை விட்டுறது. விளக்கத்திற்கு தான் கீழ்நிலை. அப்போ நான் அப்புறமா சோதிடத்துல உங்ககிட்ட நான் டிபேட் பண்ணுவேன் இத பத்தி. சோதிடத்துல ம். நல்ல கிரகம், கெட்ட கிரகம்னு இருக்கு. ம். பாபர், சுபர், பாபர்ன்னு இருக்கு. குரு ம். பகவான் சுபர்ன்னு பூரண சுபர். அவருக்கு பேரே அதுதான். விளக்கமே அதுதான். குரு பூரண சுபர். ம். சுக்கிரன் பூரண சுபர். ம். சனி, செவ்வாய் எல்லாம் பாப கிரகங்களாக சொல்லுவாங்க. ம். சரியா? இதே எனக்கு குரு சனி தான் பகவான் கை கொடுக்கும் ஆனா. இதே குரு பகவானும், இதே சுக்கிர பகவானும் நம்மள கொல்லணும்னா கொல்லுவாங்க. ம். அப்ப இங்க அவர் சுபர் கொல்லக்கூடாதுல்ல. பூரண சுபர் நமக்கு எப்பவுமே சுபமான காரியத்த தானே தரணும். ம். இங்க சுபர், பாபர்னெல்லாம் கிடையாது. என்னுடைய முன்வினை கர்மம் எப்படி இருக்கோ, அதற்கு ஏற்றாற் போல அவரவர் அந்தந்த இடத்துல அமர்ந்தாங்க. அவரவர் தொழிலை அவரவர்கள் செய்கிறார்கள். அவ்வளவுதான். ம். விளக்கத்திற்கு மேலோட்டமா விளக்கத்திற்கு இது சுபர், பாபர்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா ம்ஹ்ம். உள்ளார்ந்து பார்க்கும்போது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுபோல
கீழ்நிலை உணர்வு, மேல்நிலை உணர்வுன்னுலாம் எதுவுமே கிடையாது. அது உணர்வு. ஒண்ணு உன்னை உலகத்தோட பிணைக்கும். இன்னொன்னு உன்னை வந்து பிறவா நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவ்வளோதான். ஒரு ஓகே. அடிப்படையான ஒரு மாணவனுக்கு இது கீழ்நிலை, மேல்நிலைன்னு விளக்கத்திற்கு சொல்லலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ எனக்கு அடுத்த ஒரு கேள்வி. ஒரு சந்தேகம்னு கூட வச்சுக்கோங்க. கம்மிங் டு தி ஸ்பிரிச்சுவல் கெரியர். இப்போ நீங்க சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் வாட்டெவர் என்ன வேர்ட்ஸ் வேணா போட்டுக்கோங்க. கண்டிப்பா ஆன்மீகத்துல ஒரு நிலைமையில தான் இருக்கீங்க. யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் யுவர் சேனல் வாட்டெவர். ஆஃப்கோர்ஸ் யங் ஏஜ்லேருந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பட் அட் ப்ரெசென்ட் இட் இஸ் வெரி டஃப் டு பில்ட் தேர் ஸ்பிரிச்சுவல் கெரியர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. நிறையா நீங்கள் விஷயங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஏன் வந்துட்டு ஆஸ் வெல் அஸ் யங் ஆர் ஓல்ட் வாட்டெவர் இதில் ஏன் நிலச்சி நிற்க முடியலன்னு நினைக்கிறீங்க? வாட்டெவர் மேல் ஃபீமேல் அதர்ஸ் வாட்டெவர் கஷ்டம். ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு கெரியர். அதாவது என்னுடைய பிழைப்பை உண்டு பண்ணி கொள்வதற்குண்டான ஒரு வழி. பிழைப்பைன்றதை தாண்டி இதை இல்ல, ஏன் கெரியர் ஒரு வந்தாலே அது காசு வேலையா பண்ணணும்னு வந்துரும். இல்லை வேலை, இல்லை காசு பண்ணணும்னு வந்துரும். காசு பண்ணணும்னு கிடையாதுங்க. அதுவும் ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. டஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகம்ஸ் அ பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாதுங்க. லைக் இல்லை, கெரியருக்கு அதுதான் விளக்கம். வேற ஒன்றும் இல்லை. கெரியர்னா வந்து நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நீங்க ஏன் காசு அதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? அதை வேலையா பாருங்க, ஒர்க்காக பாருங்களேன். அதுக்கு காசு மட்டும்தான் டெஃபினேஷனா? அது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா? அஃப்கோர்ஸ் அப்படின்னா வாழ்றதுக்கு நம்மளுக்கு அப்படின்னா அது மணி கெரியரே வந்து கிடையாது. தேவை தான். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அப்படின்னா அது கெரியருங்கிற ஒரு பேச்சுக்குள்ளேயே வராதுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன வேர்ட் அப்போ கரெக்டாக போட்டு கேட்கணும்னு எனக்கு தெரியலை. ஓகே. இப்போ நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் அதை சொல்ல நேம்லாம் டினோட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. லைக் பேக் அடித்தவங்களாம் இருக்காங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க இருக்காங்க. இப்போது நிறையா இருக்காங்க. ரேக்கி ஹீலர்ஸ் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க. ஆன்மீக ரீதியாக நிறைய கோச்சஸ் இருக்காங்க, மென்டர்ஸ் இருக்காங்க, யோகா டீச்சர்ஸு, மெடிடேஷன் சொல்லித் தருவாங்க எல்லாரும். இது எல்லாமே ஒரு வகையான ஆன்மீகம் தான். பட் எனக்கு என்ன டவுட்னா, கம்பேர்டு வித் அதர் ப்ரொஃபஷன்ஸ் இந்த ஆன்மீகத்துக்கு உள்ளே வரவங்க இதில் தான் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, அவங்களால தன்னை நல்லா நிறுத்திக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது ஆல்சோ கெரியரும் பேசுங்க நீங்கள். இப்போது ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். ஆன்மீகம் அப்படிங்கிறதும் தனி வாழ்க்கைங்கிறதும் வித்தியாசம் கிடையாது ஆமாம். அப்படிங்கிறது தான் சொன்னேன். ஆன்மா தனியாக உடல் தனியாகவா இருக்குது? எல்லாம் ஒன்றா தானே இருக்குது. ஆனால் ஆக்சுவல் ஆன்மீகம் வந்து ஆன்மா வேற, உடல் வேறன்னு தான் பேசும். சரிங்களா? நம்ம வந்து உடலாக நான் நினைக்கிற வரைக்கும் தான் அது உடல்ங்கிறது நான்கிறதாவது இருக்கும். ஆனால் நான்கிறது உண்மையாலுமே ஆன்மா மட்டும்தான். உடல் ஒரு கருவி தான். அது ஓகே தாங்க. அதனால தான் பட் பெரியவர் பெரியவர் என்ன சொன்னார், உடம்புக்கு வலிச்சிருக்கும் நீ பரவாயில்ல பண்ணுன்னு சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது. உடல் வேற, ஆன்மா வேற. சரிங்களா? இதெல்லாம் தான் ஆன்மீக புரிதல். இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் ஒரு அம்மாவோட எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? அதுதான் அது அவர்கள்னால் அது புரிதலை ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறது தான். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆன்மீகங்கிறது வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் உடலளவில் இது கணவர், இது மனைவி. சாமிங்கன்னா கோயிலில் தான் இருக்கும். சாமின்னா நான் விளக்கு பற்ற வைக்கணும், நான் இதை கேட்கணும், அது கொடுக்கும். சாமிக்கே ஆண், பெண்ணு, மிருக உடல், குண்டெல்லாம் இருக்குன்னு வித்தியாசங்கள் இருக்குன்னு இன்னும் அந்த ஒரு வேற்றுமை பார்த்து இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை அது அப்படி இருக்குது. அவர்களிடம் கொண்டு போய் ஒரு 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 நிலையான ஒரு ஆன்மீகத்திற்குண்டான செய்தி சொன்னோன்னா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ வாழ்க்கையினுடைய சூழல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, ரொம்ப நாள் அவர்களால் நிலைச்சு நிற்க முடியாது அந்த இடத்துல. அவ்வளோதான். ஆனால் அவர்களும் ஒரு காலத்தில் அந்த புரிதல் அவர்களுக்கு ஏற்படும். எப்போ ஏற்படுமோ அது தெரியாது. பட் அந்த புரிதலும் அவர்கள்ட்ட ஒரு நாள் ஏற்படும் பொழுது அவர்களும் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நிலைக்கு வரப்போகிறாங்க. அவ்வளோதானே. நீங்கள் தினமும் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணுவீங்களா? தினமும்லாம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு தேவை, இது எனக்கு வேணும் இந்த ஆன்சர். ஆன்மீக பயிற்சியில், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் எந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை? ஆத்ம விசாரணை தான். ஆத்ம விசாரணை தான். இந்த யோகம், தியானம் அதெல்லாம் கிடைக்கட்டும். அப்புறமேல அது கிடைக்கட்டும். அப்புறமேல அந்த அட்டாலியிலேருந்து அதை எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஆத்ம விசாரணைக்கு ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. செகண்டரி ஒன்று சொல்லுங்கள். அவ்வளோதான். முதல்ல பிரைமரியே கோட்டையை விட்டுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு செகண்டரி? சரி, அது முடிஞ்சிச்சு. ஆத்ம விசாரணை செகண்டு. ஆத்ம விசாரணை முடிஞ்சதுன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. அதுதான் ஆத்ம விசாரணை நம்ம ஜெயிச்சது. இது உங்களுக்கு நான் உங்களேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது. பொதுவாகவே ஆக்சுவலி ஆத்ம விசாரணைக்கு அப்புறம் எனக்கு எந்த பயிற்சியும் தேவைப்படல.
அதாவது திருப்பவும் இதை ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறேன். யோகா வாசிஷ்டம்லேயே இது இருக்குது. ம் ஒரு அரசருக்கு வசிஷ்டரில் வேற ஒரு ஞானி உபதேசம் பண்ணுகிறார். ம் அரசன் புரிஞ்சுக்கிறான். ம் அவர் ஒரு அரசாக இருந்து அரசு பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அவனுடைய மனோநிலை வந்து ஒரு ஜீவன் முக்தரான ஒரு மனோநிலைக்கு அவனுக்கு போயிடுச்சு. ம் அவனுடைய நண்பனை ஒரு நாள் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அந்த நண்பன் வந்து யோக பயிற்சியில் பெரிய ஆளாக இருக்கான். ம் அப்போ அந்த நண்பன் கூட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த நண்பன் கேட்குறான், ம் சமாதி நிலை பூண்டுட்டாயா நீயே அப்படின்னு கேட்குறான். ம் அப்போது அந்த அரசன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், எதுக்கு நான் சமாதி நிலை பண்ணுறதுக்கு யோக பயிற்சி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி வந்து அவன் கேட்குறான். நான் சொல்கிறது உங்கள் காதில் போகுதா? ம்ஹும். சரி, பரவாயில்ல, மக்களுக்கு அது போட்டோம். அப்போது கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போது இந்த கேள்வி அவன் கேட்கும் பொழுதே அவனுடைய நண்பனால் புரிஞ்சுக்க முடியுது. ம் நான் ஏற்கனவே அந்த சமாதி நிலையில் தான் நான் இருக்கேன். என்னுடைய மனத்தில் எந்த விதமான விகாரம் இல்லை, அசைவு இல்லை, எதுவுமே இல்லை. ம்ஹும். சமாதி போகணுன்னு எனக்கு தனிப்பட்டு சமாதி போகணுன்னு எனக்கு எந்த விதமான அவசியம் இல்லைங்கிறது அந்த அரசனுடைய இது. இந்த நண்பன் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னே, சரி நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அவரவர் பாதையில் போயிடுறாங்க. ம் யோக நிலையில் நின்று சமாதி பூண்டதும் சரி, ம் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் மனம் அசையாமல் இருந்து அந்த ஜீவன் முக்தியில் இருந்ததும் சரி. இப்போ இது யார் எதை ஆமா, எடுத்துக்கணுங்கிறது அது நாங்க தான் அவரவருடைய. சொன்னோம்ல. ஒரு சின்னதா அந்த பொண்ணு சொன்னா, ஒரு மெடிடேஷன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பண்ணாலே லைக் அவுட் ஆஃப் பாடி போயிட்டு வருவேன் அப்படி சொன்னா. எனக்குமே அப்படிதான். ஒரு சின்னதா நான் போய் ஒரு அட்யூன்மெண்ட் ஆன்லைன் அட்யூன்மெண்ட் வாங்கினாலே அன்னைக்கு நைட் எனக்கு அது ஓபி அவுட் நடக்கும். ஆஃப் பாடி வந்து ஆன்மீக பயிற்சியோ அது முயற்சியோ வெரி இல்லைங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சம்திங். இப்போ எனக்கெல்லாம் அவுட் ஆஃப் பாடி வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு அவுட் ஆஃப் பாடி நடந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட நான் தியானத்தில் இருக்கும்போது நான் அங்கே போனேன், நானே என்னையவே பார்த்தேன், அப்படிலாம் நான் ஒரு நாள் எனக்கு நடந்ததே கிடையாது. ம். ஆனால் எனக்கு அந்த ஆன்மீகத்தில் புரிதல் இல்லாமையா இருக்குது. நீங்க ஒரு இன்டர்வியூஸ்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த பிராணிக் ஹீலிங்கில் இருக்கும் பொழுது நான் பட் வேற ஸ்பிரிட் கைட்ஸ் டீம்ஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஆமாம், ஆனால் அது கேட்டிருக்கேன். ஆன்மூலக அந்த பதிவுகளினுடைய அந்த நூட்களில் இருக்குது சொன்னேன். நான் ஒரு எனக்கும் இதையும் அந்த பார்த்தது மாதிரி இல்லை. ஆன்மீக அனுபவம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அட ஆமாங்க. ம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் எனக்கு தோன்ற தான் செய்யுது. அது எப்போவுமே ம். நடக்க தான் செய்யுது. நான் இப்போவும் இல்லைன்னு சொல்லலை. ம். ஆனால் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னால் ப்ராப்பராக என்ன இருக்கும், நான் என்னையவே பார்க்கணும் இல்லையா? இப்போ ம். என் உடல் விட்டு நான் வெளியே வந்தேன்னா நான் என்ன ம்ஹ்ம். பார்க்கணும். அதான் ப்ராப்பராக. பார்த்திருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததே இல்லையே ஒரு தடவை கூட. ஒரு தடவை கூட நான் இத அது மாதிரி நீங்க பார்த்ததே என்னன்னு இல்லை. சொன்னீங்க? ப்ராப்பர்? அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன பார்க்கணும் இல்லையா? ம். இப்போ நான் சொல்லக்கூடிய அததான் அந்த நாங்களும் சொல்றோம். அதுதான் பா, எனக்கு அது நடந்ததே இல்லை இது வரைக்கும். எங்களுக்கு நடந்திருக்கு. சரி. இப்போ அதனால வந்து எனக்கு ஆன்ம முன்னேற்றமே அடையலேன்னு என்னால் சொல்ல முடியுமா? ம். அது கரெக்ட். ஒரு வகையான அனுபவம், நான் இத அவ்வளோதான். பத்தி இன்ஸ்டால கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நீங்க ரிப்ளையே பண்ணல. தெரியல, கவனிச்சிருக்க மாட்டேன். அதனால இது அனுபவம். அதுதான் சொல்கிறாங்களே, ஒரு ஞானி அப்படின்னு சொன்னால் அவர்கள் சித்து வேலை செய்யணுங்கக்கூடிய அவசியம் இல்லை. சக்திகள் இருக்கணுங்கக்கூடிய அவசியமே இல்லை. ம். முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் வரும்பொழுது இது எனக்கு தெரிஞ்சே தான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் கரெக்டாக அதுக்கேற்று சொன்னார். ரமண ம். மகரிஷி எந்த விதமான சித்து வேலையும் செய்யவே இல்லை. அவர் எப்படி ம். ஞானின்னு சொன்னாங்க? ம். ஞானின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரே டெஃபினிஷன், அடுத்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும். ம்ஹ்ம். ஏன்னா நம்மளுடைய டெஃபினிஷனில் பூரா அது இருக்கும். ஆமா. அவர் எதுவுமே பண்ணலையே, ம். ஆனால் அவர் ஞானின்னு தானே நம்ம சொன்னோம். ம். ஒரு ஞானியினோட டெஃபினிஷன் சித்து வேலையில் கிடையாது. இந்த மாதிரி ம். எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து கிடையாது. அவர்கள் இந்த பூரணத்தை உணர்ந்தார்கள்ங்கிறது இருக்குது. இந்த பூரணத்தை உணர்ந்தேன்னு நம்ம எப்படி உணர்ந்து பார்க்க முடியும்? அவர் பூரணத்தை உணர்ந்தார், நம்ம எப்படி உணர்ந்து பார்க்க முடியும்? நாம அது உணர்ந்தா நமக்கு தான் எப்படி உண்டு. தெரியும்? அதற்குண்டான வழி அவங்க காட்டி கொடுக்குறாங்க. ம். பயணம் பண்ணி நடந்தா உண்டு சந்தோஷம். உங்ககிட்ட Q&Aல நெறைய பேர் நான் கேட்டு பார்த்துருக்கேன். லைக் வாட் டு யூ திங்க் அபவுட் பிளாக் மேஜிக்? அதுக்கு நீங்க சொல்யூஷன் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். ம். ஆன்மீகத்துல இப்போ இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த செய்வினை யாராவது வைக்கிறாங்க அப்படின்னா, அதிலிருந்து அவங்க எந்த அளவுக்கு தற்காத்து கொள்றதுக்கு ஆன்மீகம் உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இந்த செய்வினைங்கிறது வந்து நம்மளுடைய உடலுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். மனதை ம். மாற்றக்கூடியது இருக்கும். 2 வகையிலையும் பண்ணலாம். ம். மனசையும் மாற்றலாம், உடம்பையும் ம்ஹ்ம். ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ண முடியும். ம்ஹ்ஹ்ம். உண்மையான ஆன்மீக புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் பாதிக்குமானா பாதிக்கும். ம். அதில் எந்த இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ம். சித்த பெருமக்கள் போல இருக்கக்கூடிய அந்த சித்துநிலை வாய்க்க பெற்றவர்கள் தன்னை தற்காத்து கொள்ள முடியுமானா முடியும். ம். வித்த தெரிஞ்சவனுக்கு முடியும் ம்ஹ்ம். இல்லையா? அப்படி இல்லைன்னா எங்கள உடல் மாதிரி பாதிக்குமானா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு? அதுதான், உடல் பாதிக்கும்னா பாதிக்கும். ம். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஆன்மீக புரிதல் இருக்கக்கூடியவர்கள் மனசு அப்படிங்கக்கூடியது, அந்த ஆன்மாங்கக்கூடியதுலேயும் நல்ல தெளிவு இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை ஒன்றுமே பண்ண முடியாது. ம். தெளிவு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும். ஸோ நான் யாருன்னு உணர்ந்தவர்களுக்கு, மனம் ம். அசையாது இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. இப்போது என்கிட்ட நிறைய சொத்து பத்து இருக்குது. ம். யாரோ ஒருத்தங்க எனக்கு ஏதோ ஒரு மந்திரம் செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த காசு பணத்தை திண்டத்துக்கு செலவு பண்ணி நான் வந்து அந்த காசை கரியாக்கி நான் போண்டி ஆகணும்னு ஏதோ ஒரு இது பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ம். ஆனால் என்னுடைய ஆன்ம புரிதல் எனக்கு வந்து நல்லா இருக்குது. ம். என்னுடைய மனசை வந்து நான் வந்து நல்லா கை கொண்டிருக்கேன். அப்படின்னா என்ன இருக்கும்னா, இருக்கக்கூடிய சொத்து பத்து மேலே எனக்கு பெருசாக பற்றுங்கிறது இருக்கவே இருக்காது. ம். இதை பாதுகாக்கணும், இன்னும் சேர்க்கணுங்கக்கூடிய அந்த ஒரு நிலை எனக்கு இருக்கவே இருக்காது. அப்போது இப்படி செய்து வைத்த அந்த ஒரு செய்வினையினுடைய அந்த மன ரீதியான தாக்குதல் எனக்கு ஏற்படவே ஏற்படாதே. இந்த காசை நான் ஏற்கனவே என்கிட்ட காசுன்னு ஒன்று இருக்குங்கிறத பற்றியே நான் கவலையே படலையே. அப்புறம் தான் நான் அதுக்கு செலவு பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய சுகங்களை நான் அனுபவிக்கணுங்கிறதுக்கு எனக்கு எண்ணமே வரும். இதுதான் உண்மையான ஆன்மீக புரிதல் உள்ளவர்களுடைய நிலை. அந்த மனோ ரீதியாக அவர்களை பாதிக்க வைக்கவே முடியாது. பட் உடல் ரீதியா பாதிப்பாங்க. பண்ணலாம் தாராளமாக பண்ண முடியும். பட் அதுலேருந்து நம்ம ஓவர் கம்பெனி வர்றதுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை யார்கிட்டயாவது போய் நம்ம சொல்யூஷன்ஸ் அவ்வளோதான். அதான் வாங்கணும். முன்னாடியே சொன்னனே. அது இப்போ தெரிஞ்சாதானே அவங்க பண்ணுவாங்க. அவேர்னஸ் இல்லை. இல்லை என்ன பண்ண அப்போ அனுபவிச்சுதான் அவங்க ஆகணும். அனுபவிச்சு தானே ஆகணும். கர்மான்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் எதுக்குங்க, அது தேவையில்லாம ஒரு இதை போட்டு எனக்கு வித்த தெரியல, அதில் என்னை ஓகே. தற்காத்துக்கு தெரியல. ம்ஹும். வண்டி ஓட்ட தெரிஞ்சதுன்னா ஓட்ட போகிறேன், தெரியலன்னா ம்ஹும். தெரியல. இதை போய் கர்மன்னு ஏன் போய் சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க அனுபவிச்சே தான் ஆகணும்னு சொல்றீங்களா? வழி தேடி போகலாமே, ஏன் அனுபவிக்கணும்? அவங்களுக்கு அவேர்னஸே இல்லை, என்ன பண்றது? என்னங்க அவேர்னஸ் இல்லை? யாராவது ஒரு 4 பேர்த்திட்டு கேட்டு உங்களுக்கு யாராவது மாற்று யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டு கூடவா போகுது? அவ்வளோ வெகுளியாவா மனுஷன் இருக்க போகிறான்? அவங்களுக்கு தனக்கு பிளாக் மேஜிக் தான் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அவேர்னஸே இல்லை. அதுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. யாராவது ஒரு 4 பேர் சொல்லி அது கூட இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் தான் அதை பண்ணணும். என்ன பண்ணு? ஓகே, ஃபைன். எல்லாமே வந்து வாத்தியாரே. எனக்கு ஒரு முன்வினை இருக்கிறதுனால தான் இப்போ நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ம். சரிங்களா? அது ரேண்டமாக அது எதர்ச்சியாக கூட நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. எல்லாத்துக்குமே 100% முன்வினையினால தான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஓ, இந்த ஜென்மத்தில் எடுத்து வச்ச கர்மாவும் அஃபெக்ட் பண்ணும் அப்படி ஆமாம். ஏன்னா நான் தேவையில்லாத யார்த்துக்கிட்ட போய் நான் பழக்க வழக்கம் வச்சுருந்துருப்பேன். ம்ஹும். இல்லை யாராவது போய் ஏதாவது நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் தேவையில்லாமல் யாரோ ஒருத்தருடைய பொறாமை வந்து என்னை பாதிக்கும். நடக்கலாமே. இதுக்கு நான் முன்ன செஞ்ச ஒரு காரணம் தான் அவசியமே இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்தில் படுறது நம்மளோட ஆக்ஷன்ஸை வச்சே க்யூர் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. முன்வினை பையன் தான் டஃப். உங்களுக்கு முன்வினை பயணம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தூக்கின மூட்டை அதுதான் மூட்டை தான். டஃப். அது அதில் இந்த டஃப் எல்லாம் ஜென்மத்து கிடையாது. உங்களால் கர்மாலாம் ஒன்றும் பண்ண நம்ம முடியாது. இக்னோர் கூட பண்ணிட்டு போயிடலான்னு அவ்வளோதான் நமக்கு தோணும். அவ்வளோதான். எனக்கு தோணும். முன்ன எஞ்ச அம்பு எஞ்சது தான். அது ஓடி போய் எல்லாம் பிடிக்கலாம் முடியாது. ஓகே, நம்ம கன்க்ளூஷன் அந்த லைன் கிட்ட ஏதாவது கேட்கணுமா நீங்கள்? உங்ககிட்டயா? ம். எனக்கு ஒன்றும் கேள்வி கேட்குற மாதிரி ஒன்றும் தெரியல. பட் தெரியல. சரி, ஓகே. ஓகே மக்களே, இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சிக்கலாமா? நீங்கள் ம். சொன்னால் சரி. நான் சொன்ன சரியா? இல்லை மக்களே, இவர் தான் முடிச்சுக்கலான்னாரு. ஓகே, வாய்ப்பு கிடைச்சா திருப்பி நான் வரேன். கண்டிப்பாக. ஓகே, சைனிங் ஆஃப். பாய் மக்களே. என்ன மாதிரி உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாத்தியார் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார். அண்ட் கண்டிப்பாக டூ ஃபாலோ, லைக், சப்ஸ்கிரைப் ஷேர் டு விட்டீங்க. இல்லை ஷேர் விட்டீங்களா? ஷேர் ஷேர் ஆல்சோ ஷேர் டு ஹைப்பும் பண்ண சொல்லிடுங்க. ஹைப். வாட் ஹைப்பு ஹைப்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஐம் சொல்லிடுங்க நாட் மக்கள். அவேர் ஆஃப் இட். பாயிண்ட்ஸ் வரும்ல, Yes. அதுவும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாத்தியாரோட சேனலுக்கு பை. நன்றி. நன்றி.